السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற வகுப்பிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு தௌஹீது ஷிர்கும் என்கிற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் சென்ற வகுப்பில் நாம் இரண்டு மிக முக்கியமான செய்திகளை நம்ம பார்த்துருக்கிறோம். என்னெல்லாம் பார்த்தோம்? தௌஹீத் என்றால் என்ன, ரெண்டாவது தௌஹீதினுடைய வகைகளில் முதலாவது வகையும் இரண்டாவது வகையும் பார்த்துருக்கோம். தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன? தௌஹீதுல் உலூஹியா பதில காணும். நீங்களாம் வந்தீங்கல்ல. தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன? தௌஹீத் என்றால் என்ன? ஒருமைப்படுத்துதல், ஓரிரை கொள்கை, ஏகத்துவப்படுத்துதல். எந்த விஷயத்தில் ஏகத்துவப்படுத்துறது? யாரை ஏகத்துவப்படுத்துறது? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது. எந்த விஷயங்களில்? படைத்து பரிபாலிக்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. தௌஹீதுல் உலூஹியா என்றால் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் 115வது வசனத்தை சொல்லி காமிக்கிறான். அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடத்தில் திரும்பப்பட மாட்டீர்கள், மீண்டு வரமாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களை நாம சும்மா படைச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இது அல்லாஹ்வுடைய கேள்வி. அப்படின்னா என்ன? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. அப்ப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாங்கள் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கேள்விக்கான பதில் என்ன? மாஷா அல்லாஹ். இந்த வசனத்தை முன்னாடி போன கிளாஸ்ல சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப சும்மா படைக்கல. இந்த கேள்விக்கான பதில் என்ன? உங்களை நாம சும்மா படைக்கல. அப்ப எதுக்கு படைச்சிருக்கிறோம்? அந்த கேள்விக்கான பதிலையே நம்மளே சொல்லிடலாம். உங்களை சும்மா படைச்சிருக்க, வீணா படைச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா வீணா படைக்கல ஒண்ணு. அப்ப எதுக்கு படைச்சிருக்கிறான் அல்லாஹ்? அவனை வணங்கி வழிபடுவதற்காகத்தான். அதற்கான ஆதாரம் என்ன? ஓகே, 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்காகவே அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இந்த வசனத்துல அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். இந்த ஸ்டார்டிங்கில் மா வருது.
ரெண்டாவது இல்லா வருது. ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே தவிர. அப்படின்னா என்ன? என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் நான் படைச்சிருக்கிறேன். இந்த மா என்பது ஒரு நஃபின்னு சொல்லுவாங்க அரபில. இல்லை என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு எழுத்து. இல்லாவும் அதே மாதிரி தான், தவிர விதிவிலக்குக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு எழுத்து. இந்த ரெண்டும் இங்கே வரும் பொழுது தக்கீதுன்னு சொல்லுவாங்க. உறுதிப்படுத்துகின்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்ல, என்னை வணங்குவதற்காகத்தான் படைச்சிருக்கிறேன், என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்பதற்கும், என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்கும் படைக்கவில்லை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படிதானே? அப்போ என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் நான் படைச்சிருக்கிறேன். ஒன்று, அந்த கேள்விக்கான பதில் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காமிக்கிறான். இன்னொரு வசனத்தையும் நம்ம சொன்னோம். சூரா அன்பியால 21வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம், நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள், அந்த வசனத்தை நம்ம சொன்னோம். நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டாங்க? ஓகே, வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின், அந்த வசனம். ஓகே, அதல்ல இது. இப்போ நாம சொல்லக்கூடிய வசனம், அந்த வசனத்தை நம்ம சொன்னோம். வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூனி. நபியே, உமக்கு முன்னால் எந்த தூதரை நம்ம அனுப்பி வச்சாலும் அவங்களுக்கு நாம ஒரு வகை அறிவிச்சோம். என்ன வகை அறிவிச்சோம்? லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்கி வழிபடுவதற்குண்டான கடவுள் யாரும் கிடையாது, அதனால ஃபஅபுதூனி, என்னையே வணங்குங்கள். இங்கேயும் அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்றான். இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ, ஒமா அங்கேயும் மாவ சொல்றான், இல்லாவே சொல்றான். உமக்கு முன்னால் நபிமார்களை அனுப்பி வச்சோம், அவங்கக்கிட்ட இந்த வகையை அறிவிச்சோம், என்னத்தான் வணங்கணும்னு சொல்லி என்பதற்கும், அந்த நபிமார்களுக்கு என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று வகை அறிவிக்காமல் எந்த நபியும் அனுப்பவில்லை, அப்படி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு வசனத்திலையுமே அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை வணங்குவதற்காகத்தான் உங்களை நான் படைச்சிருக்கிறேன். உங்களை நான் சும்மா படைக்கல, ஒரு இலக்குக்காக வேண்டி தான் படைச்சிருக்கிறேன். அந்த இலக்கு என்ன? வணங்க வேண்டும் என்பதற்கு தான். அப்ப என்ன வணங்குறதுக்கு தான் உங்களை நான் படைச்சிருக்கிறேங்கிறான். வணக்கம் என்றால் என்ன? உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்பட்டிருக்கும். வணக்கம் என்றால் என்ன? அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். வணக்கம்னா என்ன? எதெல்லாம் வணக்கம்? சரி, எதெல்லாம் வணக்கங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். வணக்கம் என்றால் என்ன? நம்ம அந்த ஸ்கூல்ல இந்த சில ஆஃபீஸில் போகும்போது வணக்கம் சார் அப்படிம்போம், அப்படிதானே? வணக்கம் டீச்சர் அப்படிம்போம். அதுவா? அதான் வணக்கங்கிறது. அல்லாஹ்வை கட்டுப்படுறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே வணக்கம் தானா? சரி, இப்போ நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற எல்லா எல்லா செயல்பாடுகளும் வணக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் தராவிக்கு தொழுவோம், அப்படிதானே? எத்தனை ரக்காத் தொழுகிறது? 8 + 3 11. அதுதான் தெளிவான சான்றுகள் இருக்கிறது. ஒருத்தர் 20 ரக்காத்தோ 21 ரக்காத்தோ அல்லது 30 40 தொழுகிறார். இவர் எதுக்காக அப்படி தொழுகிறாரு? இது வணக்கமா? இல்லை தானே? மாஷா அல்லாஹ். ஓகே, கரெக்டு. ஆமாம், இந்த பதில் வரணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் கேட்டேன். சரிங்களா? அதாவது ஒரு வணக்கத்தை முதல்ல வணக்கம் என்றால் என்ன நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது எப்படி? ஆமாம், அதை நம்ம சொல்லுவோம். அதாவது வணக்கம் என்றால் என்ன, எதெல்லாம் வணக்கம், அந்த வணக்கம் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் என்ன? வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கிறனா அதுக்கான நிபந்தனைகள் இருக்குது. எத்தனை நிபந்தனை இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அத்தனையுமே வணக்கம் நம்ம சொன்னோம். ஆனால் எல்லாம் வணக்கம் கிடையாது. அது வணக்கமாக எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு 3 நிபந்தனை இருக்கு. சரிங்களா? அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். ரெண்டாவதாக நம்ம சொல்லுவோம். இப்போ வணக்கம் என்பதற்கு அரபியில் உடைய பதம் என்னன்னா இபாதா. அல் இபாதத்து. இபாதா என்றால் என்ன? வணக்கம் என்றால் என்ன?
அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இபாதா என்றால் இமாம் குருத்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் ஹுலூ அத்ததல்லுல். ஹுலூ அப்படின்னா பணிவது. இபாதா என்றால் மொழி அடிப்படையில் பணிவது. இப்போ நமக்கு ஐபாத், நம்மளாம் யாரு? ஐபாதுல்லா, அப்படிதானே? அல்லாஹ்வுடைய அடியார்கள், அடிமைகள். அவன் யாரு? எஜமான். ஐபாது என்கிற அந்த வேர்டுக்கு அர்த்தமே என்னதுதான்? அடிமை, பணியக்கூடியவன் அர்த்தம். சரிங்களா? அதுதான் இபாதத்து. ஐபாதா என்றால் பணிதல், கட்டுப்படுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது. இமாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவங்க சொல்றாங்க, இபாதா என்றால் என்ன? அழகா ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு வ யர்லாஹு மினல் அக்வாலி வல் அமாலி அல் பாத்தினா வல் லாஹிரா. அதாவது இபாதா என்பது ஒரு பெயர் சொல். எதற்கான பெயர் சொல் அப்படின்னா, அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற எல்லாவற்றிற்கும் சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் சொல்லுது. அல்லாஹ் எதை விரும்புவான், எதை பொருந்திக்கிடுவான் அப்படின்னு சொன்னா, அது சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம். அந்த சொல்லும் செயலும் எப்படி இருக்கலாம்னு சொன்னா, அந்தரங்கமான காரியமாகவும் இருக்கலாம், வெளிப்படையான காரியமாக இருக்கலாம். அப்ப அந்தரங்கமான வெளிப்படையான சொற்களாகவோ செயல்களாகவோ அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக விருப்பத்திற்குரியதாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? இபாதா. புரியுதா? இபாதா என்றால் என்ன அர்த்தம்? அந்தரங்கமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ, அது சொல்லாக இருக்கலாம் அல்லது செயலாக இருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அல்லது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு தான் இபாதா என்று சொல்லப்படும். இப்போ இதுக்கு உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த டெஃபினேஷன் கொடுத்தோம்ல, இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். சிம்பிளா சாதாரண ஒரு உதாரணம் சொல்லலாம். சரி, சிம்பிளா சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். எப்படி? இது நாவால் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு சொல்றோம்? நான் சலாம் சொன்னால் இந்த சலாம் யாருக்கு பிடிக்கும்? அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்படிதானே? இதான் இபாதத். சிம்பிளான ஒரு விஷயம். ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பீங்கான் துண்டு ஒன்று கிடக்குது, அதில் ஒரு வாழைப்பழ தோல் கிடக்குது. இதை நான் எடுத்து போடுறேன் அல்லது நம்ம எடுத்து போடுறோம். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குது. இது என்னது? இதான் இபாதத். முதல்ல உள்ளது சொல்லால் செய்கின்ற இபாதத்து, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இபாதத். ரெண்டாவது செயலால் செய்கின்ற இபாதத். இப்போ ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரியதாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? இபாதத். ஒரு காரியத்தை செய்கிறோம், அந்த காரியத்தை அல்லாஹ் நேசிச்சுட்டான். அது சொல்லாக இருக்கலாம், செயலாகவும் இருக்கலாம். அது வெளிப்படையான காரியமாகவும் இருக்கலாம், அந்தரங்கமான காரியமாகவும் இருக்கலாம். அல்லாஹ் நேசிச்சுட்டானாலே அது இபாதத்து தான். இப்போ ஒரு மோசமான விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன பண்றான்னு சொன்னா, தாகத்தில் இருக்கிற நாய்க்கு என்ன செஞ்சா? தண்ணி கொடுத்தா. இது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அந்த பெண்ணை மன்னிச்சுட்டான், சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டான். அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இதுதான் இபாதத். சரிங்களா? அப்போ இபாதத் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த இபாதத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, அழகா சொல்லுவான் அல்லாஹ் இபாதத்து எப்படி இருக்கணும். அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். இப்போ நமக்கு தலைப்பு தௌஹீது ஷிர்க்குங்கிறதா நம்ம தரப்பட்டிருக்கு. அப்படிதானே? தௌஹீதுக்கு எதிர்ப்பதம் என்னது? ஷிர்க்கு. நாம் செய்கின்ற இபாதத்தில் எது வரக்கூடாது? ஷிர்க்கு வரக்கூடாது. பாருங்க, அல்லாஹ் 2 இடத்துல சூரா இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 23வது வசனம், அதே மாதிரி சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 36வது வசனம் எப்படி சொல்லலாம் பாருங்க. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் அப்புறம் பில் வாலிதைனி இஹ்சானா பில் குர்பா இம்மா யபுல்கன்னா இன்தகல் கிபரா அஹதுஹுமான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வகலா ரப்புக, உம்முடைய ரப்பு விதித்து விட்டான், தீர்மானித்து விட்டான், கட்டளையிட்டு விட்டான்.
என்ன கட்டளையிட்டான் அல்லாஹ்? அல்லாஹ் தஅபுது, நீங்கள் வணங்கக்கூடாது, நீங்கள் வணங்கக்கூடாது. இல்லா ஈயாஹு, அவனை தவிர வேற எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அவனை வணங்குங்கள் என்று சொல்வதற்கும் அவனை தவிர எதையும் வணங்கக்கூடாது என்பதற்கு வித்தியாசம் இருக்கு. அப்படிதானே? இப்போ அழுத்தம் திருத்தமா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஅபுது, நீங்கள் வணங்கவே கூடாது. இல்லா ஈயாஹு, அவனை தவிர. அதே மாதிரி இப்போ நான் 4வது அத்தியாயத்தில் 36வது வசனம், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பித்து விடாதீர்கள். அல்லாஹ் வணங்குங்கன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லலை. என்ன சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிச்சிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். ஏன் இப்படி சொல்லணும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த வசனத்தில் அல்லாஹ்வை வணங்குங்க, ஷிர்க் வச்சிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். நம்ம கலிமத்து தௌஹீத் கேள்விப்பட்டிருப்போம்ல, நம்ம கலிமத்து ஷஹாதா என்னது? ஏகத்துவ கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் தானே? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஏகத்துவ கலிமா, கலிமத்து ஷஹாதாங்கிறோம், கலிமத்து தௌஹீத். இதில் 2 விஷயம் இருக்குது. என்னெல்லாம் இருக்கு? ஒன்று இஸ்பாத்து, இன்னொன்று மன்ஃபி. இஸ்பாத்துனா என்ன? உறுதிப்படுத்துறது. இன்னொன்று மறுக்கிறது. 2 விஷயம் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் கிளாஸ்ல எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுத்துருக்காங்கல்ல, மறந்துடுச்சு, படிக்கல. இது படிக்கலையா? இது கன்ஃபார்மா? இது படிக்கலங்கிறது கன்ஃபார்மா? இப்படி சொல்லலை. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த ஏகத்துவ கலிமாவில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இஸ்பாத், உறுதிப்படுத்துதல். இன்னொன்று மன்ஃபி, மறுத்தல். என்ன உறுதிப்படுத்துறது, என்ன மறுக்கிறது? அதில் பாருங்க, அந்த வாசகத்தில் லா இலாஹ், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான எந்த கடவுளும் கிடையாது மறுக்கிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் மறுத்து விட்டுறோம். இந்த உலகத்தில் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ஒரு கடவுளும் கிடையாது மறுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மறுத்துறோம். ரெண்டாவது இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான கடவுள் அல்லாஹ் மட்டுமே என்று உறுதிப்படுத்துறோம். சரிங்களா? இதுதான் அல்லாஹ் அங்க சொல்றான். அல்லாஹ் தஅபுது இல்லா ஈயாஹு, எதையும் வணங்காதீங்க நீங்க அவனை தவிர. அல்லாஹ்வை தவிர எவனையும் நீங்க வணங்காதீங்க. அப்போ வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான கடவுள் உலகத்துல எவனும் கிடையாது. அந்த தகுதி யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல மறுக்கணும். மறுக்கிறவன் தான் முஸ்லீம். ரெண்டாவது ஏத்துக்கிறணும். வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அவன் மட்டும்தான் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறணும், உறுதிப்படுத்தணும். இந்த கருத்தில் அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த வசனங்கள்ல சொல்றான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதை இணை கற்பிச்சிடாதீங்க. அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர எவனையும் நீங்க வணங்காதீங்க. நீங்க வணங்காதீங்க அவனை தவிர. நீங்க பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹால கூட நம்ம என்ன செய்வோம்? ஓதுவோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நீங்க அரபியில இப்படி தான் சொல்லணும். எப்படி? நஅபுதுக வ நஸ்தஈனுக அப்படி சொல்லணும். நஅபுதுகன்னு அர்த்தம், உன்னை நாங்கள் வணங்குகிறோம். வ நஸ்தஈனுக, உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். இது இப்படி சொன்னாலும் தப்பில்லை தான். ஆனா இய்யாக நஅபுதுன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னைத்தான் வணங்குறோம், உன்னையே நாங்கள் உன்னை வணங்குகிறோம் என்பதற்கும் உன்னையே வணங்குகிறோம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இதை இயற்கையாகவே அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னா நமக்கு குர்ஆன்ல தெள்ள தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறான். ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ் வணங்கும் பொழுது அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். வணங்கப்படுகின்ற தெய்வங்கள் சொல்லி நிறைய இருக்குது, அதெல்லாம் தெய்வம் கிடையாதுன்னு மறுக்கணும். அதெல்லாம் தெய்வமே இல்லை, கடவுளே கிடையாது, வணங்கி வழிபடுவதற்கான தகுதி அதுங்களுக்கு இல்லைன்னு சொல்லி மறுக்கணும். அப்போ இந்த விஷயத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அடிப்படை அம்சமாக விளக்கிறணும். நீங்க ஹதீஸ்களில் பாருங்களேன், புகாரியில 1396வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது புகாரியில. அதே மாதிரி முஸ்லீம்ல 1715. இந்த முஸ்லீமுடைய நம்பரை நீங்க பார்த்தீங்கன்னா தமிழில் வேற மாதிரி இருக்கும் நம்பர். இது அரபியில் உள்ள நம்பர் நான் சொல்றேன். ஆனால் புகாரியில நீங்க அதே நம்பர்ல பார்க்கலாம் இருக்கும்.
1396 நபிமொழி. ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே கருத்தில் அமைந்த ஹதீஸ் தான். என்னன்னா, ஒரு நபி தோழர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அக்பிர்னி பி அமலின் யுதுகிலினி அல் ஜன்னா, எனக்கு ஒரு அமலை நீங்கள் கற்றுக் கொடுங்க, அறிவியுங்க, அந்த அமல் என்னை சொர்க்கத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅபுதுல்லா, நீ அல்லாஹ்வை வணங்கு. எப்படி வணங்கணும்? வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வை வணங்கு. எதையும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய கூட்டாக்கிடக்கூடாது, சிறுக்க வைக்காத அளவுக்கு நீ என்ன செய்ய அல்லாஹ்வை வணங்கு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, தொழுகை நிலைநாட்டு, ஜக்காத்து கொடு, உறவுகளை பேணி நட, இதெல்லாம் ஒன்று சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்திலையும் அதே மாதிரி தான் வருது. அது எப்படி அப்படி சொன்னா, முஸ்லீம்ல இன்னல்லாஹ யர்லா லக்கும் ஸலாசன் வ யக்ரஹு லக்கும் ஸலாசன், அல்லாஹ் உங்களிடத்தில் 3 விஷயங்களை விரும்புகிறான், 3 விஷயங்களை வெறுக்கிறான். அது விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னா, அன் தஅபுதுஹு, அவனை தான் நீங்கள் வணங்கணும், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு நீங்கள் எதையும் இணை கற்பிச்சிடக்கூடாது, வன் தஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் என்ன செய்யணும், பற்றி பிடித்துக்கிறணும், வலா தஃபர்ரகு, என்ன பண்ணிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் அல்லாஹ் வெறுக்கிற விஷயம் என்னன்னா, கீழ் வக்கால். இந்த கீழ் வக்கால்னா சொன்னான், அவன் இந்த மாதிரி சொன்னான், சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் நடைமுறையில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியுமா? இல்லை, அது சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், இல்லை என்கிட்ட சொல்லப்பட்டது, உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை காதில் வந்து விழுந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன், சொல்லக்கூடாது. அப்படி கீழ் வக்கால் என்கிற அந்த ஒன்றை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். அவன் கஸ்ரத்து சுவால், அதிகமான கேள்வி கேட்கறது, தேவையில்லாமல் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா வகுப்பில் கேள்வி கேட்கலாம். வகுப்பில் என்ன செய்யலாம், தெரியவில்லை என்றால் கேள்வி கேட்கலாம். ஆனால் இவருக்கு தெரியுமா என்பதற்காக கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? இவர் முன்னாடி ஒருத்தர் நம்ம கேள்வி கேட்டோம், அவர் ஒரு பதிலை சொன்னார், இவர்கிட்ட கேட்போம், இவர் என்ன பதில் சொன்னாருன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறதும் உண்டு. அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க, அல்லது தேவையில்லாத கேள்விகள் உண்டு. தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான கேள்விகள், அதிகமான கேள்விகளை கேட்கறது கூடாது. அது அல்லாஹ் வெறுக்கிறான். இப்போ இலாத்துல் மால், பொருளாதாரத்தை வீணடிக்க, தேவையில்லாமல் வீணடிக்கிறது. பொருளாதாரத்தை வந்து வீணடிக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? எதில் பொருளாதாரத்தை அதிகமாக வீணடிக்கிறாங்க சொல்லுங்க. கல்யாண விஷயத்தில் நிறைய பொருளாதாரம் வீணாக போகுது, அப்படிதானே? ஆடம்பர விருந்து, சரி, ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஹஜ் உம்ராலாம் இருக்குது. ஹஜ்ஜு ஒரு தடவை கடமை, ஆனால் போனவரை என்ன செய்வார், திருப்பி ஹஜ்ஜுக்கு போவார். இப்போ அவங்க போகக்கூடாதா என்று கேள்விலாம் கேட்பாங்க. என் போனால் என்ன தப்பு, எனக்கு வசதி இருக்குது, நான் போனால் என்ன தப்பு தான். எப்படி தப்பு? அவர் சொந்தக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அப்படி தானே? நீங்கள் ஹஜ்ஜு ஒரு தடவை கடமை, அது செஞ்சாச்சு. அப்போ அடுத்தது ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாங்கிற அளவுக்கு இன்றைக்கி செலவு இருக்குது. அவங்க சொந்தக்காரங்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்யலாம், அவங்க அனுப்பிவிட வேண்டாம். அவங்களுக்கு கடமை இல்லை, அவங்களுக்கு தேவை இருக்குது. கடனில் இருக்கிறாங்க, நோயாளியாக இருக்கிறாங்க, சமூகத்தில் எத்தனையோ பேர் தேவைப்படுகின்றவர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு பயன்படுத்தலாம், அப்படிதானே? இப்போ இந்த மாதிரி பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். அதில் பறக்கத்து இருக்காது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இபாதத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எதெல்லாம் இபாதத்து அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். எதெல்லாம் இபாதத், அது வேணால் உங்களுக்கு நோட்டை நான் இப்போ பார்த்தேன், உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்குது. இபாதத்தினுடைய வகைகள் நிறைய இருக்குது. இபாதத்தினுடைய எது எல்லாம் இபாதத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஷார்ட்டாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொன்றையும் சொன்னால் நிறைய அந்த இபாதத்தில் ஒவ்வொன்றையும் எடுத்து என்ன செய்யலாம், விளக்கலாம். அதற்கு நிறைய சான்றுகளும் இருக்குது, ஏராளமான வரலாற்று சம்பவங்களும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஹெட்டிங்கை மட்டும் நான் உங்களுக்கு அதனுடைய ஆதாரத்தோடு நான் சொல்லிடுறேன். இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட்டு துவா. துவா இருக்குது இல்லையா, துவா என்பது ஒரு இபாதத்து. இபாதத்தினுடைய வகைகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், உள்ளம் சார்ந்த இபாதத்து, நாவு சார்ந்த இபாதத்து, உடல் சார்ந்த இபாதத்து என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, விரிக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போகலை. இது மூணையும் சேர்த்தே நம்ம என்ன செய்கிறோம், சில ஆதாரங்களை நம்ம பார்ப்போம். துவா இருக்குது இல்லையா, துவா என்பது மிக 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 முக்கியமான அடிப்படையான ஒரு அம்சம், ஒரு இபாதத்து, மிக முக்கியமான அடிப்படையான இபாதத்து. இந்த துவாவின் மூலமாக நமக்கு என்ன தேவையோ எல்லா காரியங்களும் சாதிக்கலாம்.
அப்படிதானே? துவா கேட்பதன் மூலமாக நாம பெரிய ஆள் இல்லைங்கிறத நிரூபிக்கிறோம். நான் அடிமை, நீ தான் எஜமான், நீ தான் எனக்கு எஜமான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகின்ற ஒரு இபாதத்து தான் என்னது? துவாங்கிறது. சரிங்களா? துவா பணிவினுடைய அடையாளம். நான் ஏழை, நீ தான் பணக்காரன், நான் தேவைப்படக்கூடியவன், நீ தேவையற்றவன். அந்த துவாவின் மூலமாக பெருமை அப்படிங்கிற ஒரு பண்பு இல்லாமல் போகுது. கையேந்தின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா யாரு? நான் பெரிய ஆள்லாம் சொல்ல முடியாதுங்க. உனக்கு தேவை இருக்குப்பா, நீ எப்படி பெரிய ஆள்? அல்லா கிட்ட கையேந்திட்டிய. கையேந்த சொல்றான் அல்லாஹ், மார்க்கம் சொல்லுது. எப்படி? சூரா காஃபிர் 40வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உதுஊனி, அல்லாஹ் தஆலா தெளிவாகவே சொல்றான், நமக்கு கட்டளை போடுறான், என்னை அழையுங்கள், என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். இது அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை போடுறான், அந்த கட்டளைக்கு பதிலையும் சொல்றான், அல்லாஹ் வாக்கும் தர்றான். உதுஊனி, என்னை அழையுங்கள், பிரார்த்தனை, என்ன அழைச்சி பிரார்த்தனை பண்ணுங்க, என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் பதிலளிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். கேட்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், பிரார்த்தனை கேட்கல, அவன் யாருங்கிறது அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லலாம். இன்னல்லதீன யஸ்தக்பீருன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். என்னை வணங்குவதை விட்டு எவன் பெருமை அடிக்கிறானோ அவனை நான் என்ன செய்வேன்? சிறுமை அடைந்தவர்களாக நரகத்துக்குள்ள போடுவேன். இப்போ நான் சொன்னேன்ல, துவா என்பது பணிவின் அடையாளம். துவா கேட்கலாம் கிபர் அடிக்கான்னு அர்த்தம். அவனை நான் எப்படி உள்ளுக்குள்ள நரகத்துக்குள்ள போடுவேன்? சிறுமை அடைந்தவர்களாக, கேவலப்பட்டவனா உள்ள போடுவேன் அப்படின்னு நல்லா சொல்லலாம். இங்க ஃபர்ஸ்ட் உதுஊனிங்கிறான், என்கிட்ட கேளுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, என்கிட்ட துவா கேளுங்க, அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு பதிலளிப்பேன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பின்னாடி என்ன வாசகத்தை பயன்படுத்துறான்னா, இன்னல்லதீன யஸ்தக்பீருன அன் இபாதத்தி, இபாதத்திங்கிறான், அன் துஆன்னு சொல்லல. ஏன் என்கிட்ட துவா கேட்காம பெருமை அடிக்கிறானு சொல்லல, என்னை வணங்குவதை விட்டு எவன் பெருமை அடிக்கிறானோ. வசனம் புரியுதா? துவா என்பது ஒரு வழிபாடு. அந்த வசனத்திலே அல்லாஹ் சொன்னான், துவா என்பது இபாதத்து. என்னை அழைத்து பிரார்த்தியுங்கள், உதுஊனி, என்கிட்ட கேளுங்க, என்னை அழைத்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு, எவன் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணாம பெருமை அடிக்கிறானோ அப்படி சொல்லல, எவன் என்னை வணங்காமல் பெருமை அடிக்கிறானோ அப்படின்னா அவன் துவாவை அல்லாஹ் என்ன செய்யறான்? இபாதத்துங்கிறான். விளங்குதா? சரி. சூரா பக்கராவில் 2வது வசனத்துல, 2வது அத்தியாயத்துல 186வது வசனமா அல்லாஹ் சொல்றான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். எவ்வளவு அழகா சொல்றான். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பத்தி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் அருகில் தான் இருக்கிறான், அழைப்பவனுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கிறான். அப்ப நல்லா விளங்கிடணும், துவா கேட்டால் அல்லாஹ் பதிலளிப்பான். முதல்ல வசனமும் அதான் சொல்லுச்சு, அப்படிதானே? என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன். இங்கேயும் அதே தான் அல்லாஹ் சொல்லலாம், அழைக்கின்றவனுடைய அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லலாம். அதனால யார் என்னை அழைத்தாலும் என்னையே அழைக்கட்டும், என்னையே அழைத்து என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி இப்னு அபூதாவுதுல இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நபிமொழி, 1479வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அத்வாஉ ஹுவல் இபாதா, துவா என்பது அதுவும் ஒரு இபாதத்து தான் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமாக கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அறிவிப்பாளர் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. ஓகேவா? சரி. இப்போ துவா சம்பந்தமாக நிறைய குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சு பார்க்கலாம். துவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள இருந்து நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? துவா செய்திருக்கிறார்கள். அதுக்கு ஏராளமான சான்றுகளை குர்ஆன்ல பார்க்கலாம். அவங்களுடைய துவாவை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? கபூல் செஞ்சிருக்கிறான், ஏற்றிருக்கிறான். ஓகேவா? ஆதம் நபி என்ன துவா கேட்டாங்க? உதாரணத்துக்கு ஆதம் நபி என்ன கேட்டாங்க? ஆதம் நபி தான் நிறைய கேட்டாங்களே, அப்படியா? அது இப்ராஹிம் நபி சொன்னது. மாஷா அல்லாஹ், நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எடுக்கப்பட்ட கிளாஸை மனசில் வச்சிருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி எப்போ ஹஸ்பியா அல்லாஹ் சொன்னாங்க? நெருப்பு கிடங்கில் போடும்போது ஹஸ்பி அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? காப்பாற்றினான். ஆதம் நபி கேட்ட துவா
மாஷா அல்லாஹ். ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். இது சொல்லி கொடுத்தது யாரு? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின். ஆதம் ரப்பிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றார். அதை சொன்னார். இப்போ தாபா அலைஹி, அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டான். அப்போ துவா கேட்டார், நாங்கள் தப்பு பண்ணிட்டேன் அல்லாஹ், அநியாயம் பண்ணிட்டோம், மன்னிச்சிரு, இல்லைன்னா நஷ்டவாளி ஆயிடுவோம் அப்படின்னு ஆதம் நபி துவா கேட்டார். அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அக்செப்ட் பண்ணிட்டான், ஏற்றுக்கிட்டான். அவங்கள மன்னிச்சு நினைச்சிட்டான், அவங்களுடைய பிழையை பொறுத்தான். இது ஆதம் நபி பண்ணது துவா. அப்புறம் ஐயூப் நபி ஒரு துவா கேட்டாங்க தெரியுமா? அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். என்ன கேட்டாங்க? எப்படி? இறைவா, எனக்கு ஒரு லுர்ரு ஏற்பட்டுடுச்சு. லுர்ருனா என்ன தெரியுமா? லுர்ருனா தீங்குன்னு சொல்லுவோம் நாம. லுர்ருனா தீங்கு. லுர்ரு என்று சொன்னால் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். தீங்குன்னு சொன்னா என்னது? இப்போ ஒருத்தருக்கு வந்து மனைவி இருப்பாங்க, அவங்களும் போயிடுவாங்க. அல்லது கணவன் இருப்பாங்க, கணவன் போயாச்சு, பிள்ளைங்க போயாச்சு, சேர்த்து வச்சு சொத்தும் போயிருச்சு, ஆரோக்கியம் போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போச்சு. இருக்கிற எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த, அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் போயிடும். அதுக்கு பேர் தான் என்னது? இப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, அல்லாஹ் தான். இப்போ அதை சொல்றாரு. ஐயூப் நபிக்கு அப்படி தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? சோதனையை கொடுத்தான். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் உண்டு, எல்லாம் போயாச்சு. கடைசியில் மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. உடம்புலையும் நோய், சமூகம் ஒதுக்கி வச்சிருச்சு. அப்பவும் அவர் என்ன செய்யல? மனம் தளரல. அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன், இரக்கம் காட்டுகின்றவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுறவன் நீ தான் யா அல்லாஹ், எனக்கு இரக்கம் காட்டு. எனக்கு லுர்ரு ஏற்பட்டுடுச்சு, மனைவி மட்டும்தான் கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய சொத்து சுகம் எல்லாமே போயாச்சு. துவா கேட்டாரு, பதிலளிச்சான் அல்லாஹ். எப்படி கொடுத்தான்? டபுள் மடங்காக கொடுத்தான். எதெல்லாம் அவரை விட்டு போச்சோ அதை விட இன்னொரு மடங்கு, எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி குர்ஆன்ல பார்க்குறோம் நம்ம. வேற நபி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தம்பி, உங்கள் பேர் என்ன பேர்? ரய்யான். மாஷா அல்லாஹ், அவன் நல்ல வகுப்புல கவனிச்சிருக்கிறாப்புல, இப்படிதானே? இப்ராஹிம் நபி, அப்படிதானே? அப்படி சொன்னீங்க. இன்னொரு நபியை சொன்னீங்கல்ல, அவர் யாரு? நூஹ் நபி இல்லை, இன்னொரு நபி, மீன் வயிற்றுக்குள்ள. மாஷா அல்லாஹ். அவர் ஒரு துவா கேட்டார்ல, என்ன துவா கேட்டார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை கேட்டவுடனே அல்லாஹ் என்ன பண்ணா? அந்த மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை மட்டும் அவர் செய்யலைன்னா, வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டு இந்த துவாவை செய்யலைன்னா கியாமத்து நாள் வரைக்கும் அந்த அல்லாஹ் தஆலா வயிற்றுக்குள்ளே உட்கார வச்சிருப்பான், மீன் வயிற்றுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ இது உதாரணத்துக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். துவா கேட்டால் அந்த துவா இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அல்லாஹ்வே சொல்றது, என்கிட்ட கேளு, உனக்கு நான் பதிலளிப்பேன். கேட்டாங்க, பதிலளித்தான் அல்லாஹ். கேட்கணும், பதிலளிப்பான். நாமளும் கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம அந்த தலைப்போடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன். நம்ம துவா கேட்போம்ல, இந்த துவா கேட்ட உடனே இது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா இல்லையான்னு தெரியுமா? நமக்கு தெரியுமா? தெரியாது. என்ன செய்யணும்? இப்போ சில சமயம் கேட்டது கிடைச்சிருக்கா? உணர்ந்துருக்கிறோமா? நம்ம பெரும்பாலும் கிடைக்காம இருந்திருக்கோம், அப்படி தானே? பெரும்பாலும் கிடைச்சிருக்காது, அப்படி தானே? கேட்காமலையும் கிடைக்கும், அப்படி இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத என்ன செய்யும்? கிடைச்சிருக்கும். நம்ம ஒன்று எதிர்பார்த்து கேட்டிருப்போம், அது கிடைக்காது. இப்போ நம்ம இதில் என்ன விளங்கணும் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, 3 விஷயத்தை மனசில் வச்சுக்கிறங்க. நீங்கள் வந்து அந்த துவாவில் வந்து உறவுகளை துண்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தீமையின் அடிப்படையில் துவா அமையக்கூடாது. தீமையின் அடிப்படையில் என்னென்னா, ரொம்ப நாளாக சாராயம் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்தி அல்லாஹ் இப்படி இதுவும் அது அதில் ஒன்று. சொந்தக்காரங்களை வந்து துண்டிக்கிற மாதிரி, உறவுகளை துண்டிக்கிற மாதிரி என்ன செய்யறது? துவா கேட்குறது. இப்படி இல்லாமல் நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டிங்கன்னா அந்த துவாவை அல்லாஹ் தஆலா 3 மெத்தடில் ஏற்றுக்கிடுவான். ஒன்று, அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கேட்டதை உங்களுக்கு தருவான். 2வது, ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும், நாம் கேட்ட துவாவை வச்சு அந்த வருகின்ற ஆபத்தை நீக்கிடுவான். இந்த 2 இல்லைன்னா மறு உலகத்தில் எல்லாம் என்ன பண்ணுவான்? இதை எல்லாத்தையும் சேர்த்து நன்மையாக சேர்த்து வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் நீங்கள் அவசரப்படாமல் இருக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவசரப்படக்கூடாது. சகாபாக்கள் வந்து கேட்குறாங்க, அவசரப்படுறதுனா என்னன்னு? அவசரப்படுறதுனா என்ன? அவசரப்படுறதுன்னா அது ரசூலுல்லாஹி சிம்பிளாக சொல்கிறாங்க, நான் துவா கேட்டேன் அல்லாஹ் ஏற்றுக்கவே இல்லையே அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே,
அதுதான் அவசரப்படுறது. என்னப்பா எவ்வளவோ யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, நானும் 10 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே, என்னெல்லாமோ கிடைக்குது ஆனால் கேட்டது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு தான் அவசரம் பண்ணுறது. அப்போ அவசரப்படாத வரை உங்களுக்கு தருமா அல்லாஹ். இப்போ அதுக்கு தான் இந்த குர்ஆனுடைய சான்றுகளை நம்ம சொன்னோம். குர்ஆனை படித்தாலே போதும். நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை அது எல்லாவற்றையும் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், கொடுத்துருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால கேட்ட பிரார்த்தனையை மதீனாவில் தான் அங்கீகரிச்சிருக்கிறான் பல வருஷத்துக்கு பிறகு. அப்போ நம்ம என்ன விளங்கணும்? கேட்ட உடனே கிடைக்கவும் செய்யும், கிடைக்கலன்னா தருவான், சிறந்தது தருவான். தரவும் இல்லைன்னா ஹைர், அவ்வளோதான், வேற ஏதாவது ஒன்று மறு உலகத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா தருவான் என்று நினச்சிக்கிறணும். இப்போ இப்படி சொன்ன உடனே சகாபாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இதன் நுக்சிர் அப்படின்னா ரொம்ப கேட்போமே நாங்கள் அல்லாஹ் கிட்ட, அதிகமாக கேட்போம். அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹு அக்ஸர், அல்லாஹ் இதை விட அதிகமாக உங்களுக்கு தருவான். நாங்கள் நிறைய கேட்போம்னு சொல்லி சகாபாக்கள் சொன்ன உடனே அல்லாஹ் அதை விட அதிகமாக தருவான்ப்பா உங்களுக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு இபாதத்தினுடைய வகைகளில் முதல் இபாதத் என்ன பார்த்துருக்குறோம்? துவா. ஷார்ட்டாக தான் நான் சில செய்திகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் குர்ஆனில் ஜான் ட்ரஸ்ட்டில் நீங்கள் பிரார்த்தனைகள் அப்படிங்கிற தலைப்பிலே என்ன செய்யும் எல்லாம் இருக்கும். எந்தெந்த நபிமார்கள் என்னென்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணாங்க, அதை அல்லாஹ் எப்படிலாம் அங்கீகரித்தான், ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஹதீஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹதீஸ்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்கள் நிறைய இருக்குது, சகாபாக்கள் கேட்ட துவா இருக்குது. எல்லா துவாக்களையும் அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கிறான், அங்கீகரிச்சிருக்கிறாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இருக்குது. ஓகே, ஒன்று. இரண்டாவது இபாதத்தில் இரண்டாவது வகையான இபாதத்து வந்து இஸ்திஆனா என்று சொல்லுவாங்க. இஸ்திஆனா என்றால் உதவி தேடுதல். அதுக்கு ஆதாரம் சூரா ஃபாத்திஹால 5வது வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நஸ்தஈன், இய்யாக நஸ்தஈனு, உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமீதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸு, திருமீதியில் 2516, அகமதுல 2669வது நபிமொழி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்கள பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் இதில் கவனத்தில் கொள்ளணும், சரியா? சின்ன பிள்ளைங்களா நீங்கள்லாம் இருக்கிறீங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, யா குலாம் இன்னி அல்லிமுக கலிமாத்தின், தம்பி இங்கே வா, சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத்தர்றேன். யஹ்ஃபதில்லா யஹ்ஃபதுக, நீ அதை பேணிக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சைத்தானிடமிருந்து, உலகத்தின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லா தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடந்தன்னா அல்லாஹ்வை நீ என்ன செய்யலாம், எதிர்கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய அருளை நீ பெறலாம் அப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, கேட்கறதா இருந்தா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட கேளு. கேட்கறதா இருந்தா அல்லாஹ் கிட்ட கேளு. வைரஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம். சரி, அதுக்கு அதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, நீ விளங்கிக்க, ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து உலகம் ஃபுல்லாக எல்லா மக்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தரணும்னு நினைக்கிறாங்க, சரியா? அது அல்லாஹ் தரணும் என்று இருந்தால் மட்டும்தான் என்னது உனக்கு கிடைக்காது. அல்லாஹ் தரணும்னு ஒன்று நினைச்சிருக்கிறான், அதை ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து தடுக்க நினைச்சா கூட தடுக்க முடியாது, அல்லாஹ் தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. உன் கிதாபில் உன்னுடைய விதியில என்ன எழுதப்பட்டிருக்குதோ, நன்மையோ தீமையோ, அதுதான் உனக்கு நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, பேனாவால் எழுதப்பட்ட அந்த மைய கூட காஞ்சிருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னு சொன்னா, எதை காட்டுது? அல்லாஹ்விடத்தில் தான் நாம் என்ன செய்யணும். நிறைய விஷயம் இந்த ஹதீஸில் ஏராளமான பாடங்கள் எடுக்கலாம், படிப்பினைகள் எடுக்கலாம். இப்போ நாம கவனத்தில் கொள்ள வேண்டியது, உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட, எனக்கு ஒரு கடன் தேவைப்படுது, சரியா? எனக்கு ஒரு கடன் தேவைப்படுது, ஒருத்தட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கிறேன். ஒரு பேங்குக்கு போகிறேன், எனக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல, ஒருத்தட்ட போய் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மை கொடுத்து எழுத சொல்கிறேன். அவர் எனக்கு உதவி செய்கிறார். நான் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடனை கொடுக்குற தவணை வந்துருச்சு, கொடுக்கல, கடன்காரன் திட்டுறான், அவமானப்படுத்துகிறான். அப்போ பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்கிறாரு,
என் கடனை கொடுத்துட்றாரு. எப்பா தக்க சமயத்தை வந்து நீ எனக்கு உதவி செஞ்சிடலாப்பா அப்படிங்கிறாரு. அல்லாஹ் உதவி தேடுவதாக இருந்தால் எல்லா இடத்துல உதவி தேடணும். மக்கள்கிட்ட போய் உதவி கேட்கலாமா? இப்போ இதெல்லாம் உதவி தானே. என்னை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விடுங்கிறேண்ணா, அது உதவி தான். சரியா? கேட்கலாமா? அப்போ எந்த மாதிரியான உதவி அல்லாஹ் கிட்ட கேட்கறது, எந்த மாதிரியான உதவிகளை அடியாள்கிட்ட கேட்கறது உதவியை? மாஷா அல்லாஹ், கரெக்ட். நீங்க சொன்னீங்கல்ல, அல்லாஹ்வால் மட்டும் செய்யக்கூடிய ஒன்றை அடியாள்கிட்ட போய் கேட்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? அது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி நோயாளியாக இருக்கிறாங்க, ஷிஃபா தர்றது யார் கையில் இருக்குது? டாக்டர்கிட்ட போய், டாக்டர் அவங்க கடவுள் மாதிரி நம்பியிருக்கேன், நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு இந்த நோயை குணப்படுத்திடுங்கன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? நோயை தர்றது யாரு? வைதா மறியல் தூ பகுவ எஸ்பினி, நான் நோய் வாய்ப்பட்டால் அவன் தான் என்ன செய்யறான்? குணப்படுத்துறான். எனக்கு நிவாரணம் தர்றது அவன் தான், நோயை தர்றது அவன் தான், குணப்படுத்துறது அவன் தான். இப்போ மாத்திரை ஊசிலாம் போடுறமே, இந்த டாக்டர் பல டாக்டர்கிட்ட போனாங்க, சரியா? அந்த டாக்டர்கிட்ட போனாங்க, அதுவும் சூப்பர், கரெக்டாக கேட்டுடுச்ச, கைதேர்ந்த டாக்டர் ஆகும். புரிஞ்சு அப்படி சொல்லுவோம்ல, என்னென்ன மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்தேன் கேட்கலையே, கடைசி அந்த மாத்திரையை போட்டால் கேட்டுடுச்சு. ஒரே ஒரு ஊசி தான், டக்குன்னு நின்றுடுச்ச, அப்படி சொல்லலாம்ல. அப்படின்னா அது ஒரு காரணி, அது ஒரு காரணி தான். மருந்து மாத்திரை டாக்டர்கிட்ட போறதெல்லாம் என்னது? ஒரு காரணி. அதை குணப்படுத்துறது யாரு? மாத்திரைக்கு நிவாரணம் அளிக்கிற தன்மை இருக்கா? அப்படி நம்ம நம்பி போடலை. பிஸ்மில்லா சொல்லி தான் மாத்திரையை போட்டுட்டு அல்லாஹ் கிட்ட கையேந்திரம், யா அல்லாஹ் குணப்படுத்திரு, யா அல்லாஹ். டாக்டர்கிட்ட போனோம், ஆப்ரேஷன் பண்ணாரு, சரியா குணப்படுத்திரு, சீக்கிரமாக நிவாரணம் பெற்று வரணும். கையேந்திரது அங்கே தான். அப்படிதானே? ஊசியை போட்ட உடனே, இப்போ இந்த ஊசியை போட்டதுனால குணமாச்சு நம்ம யாரும் நம்ப போகிறதில்லை. அப்படிதான், அது ஒரு காரணி, அவ்வளோதான். ஆனால் அது குணப்படுத்துறது, ஊசியே போடாமல் குணமானவங்களும் இருக்கிறாங்க, ஊசி போட்டு மௌத்தா போனவங்களும் இருக்கிறாங்க. அப்படிதானே? சரி, ஓகே. அப்போ உதவி தேடுதல் என்பது மனிதர்களால் முடியக்கூடிய விஷயங்களை மனிதர்கள்ட்ட போய் என்ன செய்யலாம்? உதவி தேடலாம். மனிதர்களால் செய்ய முடியாத, அல்லாஹ்வால் மட்டும் செய்யக்கூடிய ஒன்றை அல்லாஹ் கிட்ட தான் என்ன செய்யணும்? கேட்கணும். ஓகே, சரி. அல் ஹவுஃப் அப்படின்னு ஒரு இபாதத் இருக்குது. எப்படி? ஹவுஃப் அப்படிங்கிற ஒரு இபாதத். முதல்ல வந்து துஆ, ரெண்டாவது இஸ்திஆனா, மூணாவது ஹவுஃப், பயம் கொள்ளுதல், அச்சம் கொள்ளுதல். அது ஒரு இபாதத்து. அஞ்சுறது 3வது அத்தியாயத்தில் 175வது வசனம், இன்னமா தாலிக்கும் ஷைத்தானு யுஹவ்விஃபு அவுலியாஹு ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் இருக்கிறான, அவன் என்ன பண்றான்? தன்னை விரும்புகின்ற ஆட்களை பயப்படுத்துகிறான், அவனுடைய அடியார்களை வந்து என்ன செய்யறான்? அச்சமூட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகாஃபூஹும், அந்த ஷைத்தான்களுக்கு நீங்க பயப்படாதீங்க, வகாஃபூனி, எனக்கே நீங்க என்ன செய்யுங்க? பயப்படுங்க, நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகேவா? சரி, இப்போ அஞ்சுதல் என்பது, பயப்படுவது என்பது ஒரு இபாதத். இப்போ நம்ம வந்து ஒரு பாம்பு ஒன்று புஸ்குன்னு உள்ள வந்துருச்சு, பயப்படுவோம் மாட்டோமா? பெண்கள் வந்து கிச்சனில் திடீர்னு ஒரு கரப்பாம்பு வச்சு விழுந்துருச்சு, பயப்படுவோம்ல? ஒரு பள்ளி விழுந்துருச்சு, பயப்படுவோம். இந்த பயமா இங்கே சொல்லப்படக்கூடிய பயம்? இது இயல்புலையே எல்லாருக்கும் உண்டு. இந்த பயத்தை வந்து இங்கே மார்க்கம் சொல்லலை, சரிங்களா? இது சாதாரணமாகவே என்ன செய்ய, ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க, எழுதலை, ஒரு பயம் வரும். இந்த பயத்தை மார்க்கம் அனுமதிச்சிருக்கா இல்லையா? இப்பெல்லாம் உட்காந்துருப்பீங்க, சில பசங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க, சில பேர் நாளைக்கு பார்த்துக்கலாமே சொல்லி அப்படி தள்ளி போட்டிருப்பீங்க. இப்போ ஒரு பயம் வரும், வருதா? ஐயோ, இப்போ மகரிப் போய் என்ன செய்யணும்? உட்காந்து எழுதணும். இருக்கா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? சில பேருக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம சார் தானே, நம்ம டீச்சர் தானே, எதையா சொல்லி சமாளிச்சுக்கலாம், அப்படி ஒரு உண்டுமா? அப்படி பசங்க இருக்காங்க, அப்படி தானே? வாடா கையை நீட்டுறா, அவன் தைரியமாக நீட்டுவான், அப்படி தானே? இந்த பயத்தை வந்து மார்க்கம் சொல்ல, இது வந்து
இயல்பிலேயே இருக்கும். எந்த பயத்தை மார்க்க சொல்லுது? கை பிடிச்சிருச்சா? எப்படி? சூனியம் எப்படி? ஆமா, இருட்டில் போகும்போது பயம் வருதா? அதெல்லாம் இயற்கையாக வரக்கூடியது தான். நைட்டு நேரத்தில் வந்து என்ன செய்ய, நமக்கு அந்த பயம்லாம் வரும். அந்த பயத்தை வந்து மார்க்க தடை பண்ணலை. எப்படி? அந்த அல்லாவுக்கு மட்டும் பயப்படுகின்ற ஒரு பயம் இருக்குது, இறையச்சம். சரியா? இப்போ ஒரு தவறை நாம செய்யறோம். இந்த தவறை செய்தால் அல்லாஹ் தண்டித்து விடுவான், நரகத்தில் போட்டுடுவான் அப்படி நினைக்கிறோமே, அந்த பயம். இந்த தப்பு செஞ்சா அல்லாஹ் நரகத்தை போட்டு தண்டிச்சிருவான், அல்லது இந்த நன்மையை செய்யலைன்னா அல்லாஹ் தண்டிச்சிருவான் அப்படின்னு நினைக்கிற பயப்படுறோமே, இந்த பயத்தை யாருக்கு மேல செலுத்தக்கூடாது? மக்கள் மேல, அடியார்கள் மேல, அவுலியாக்கள் மேல, இறந்து போனவங்க மேல இந்த பயத்தை வைக்கக்கூடாது. இந்த பயம் அல்லாஹ் மேல மட்டும்தான் வைக்கணும். இந்த பயத்தை மார்க்கம் என்ன செய்யுது சொல்லுது. அப்ப இது ஒரு இபாதத். அதே மாதிரி ஆதரவு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரஜா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். என்னது ரஜா? ரஜானா என்ன? ஆதரவு வைக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ, ரஜா, ரஜான்னு சொன்னா ஆதரவு வைக்கிறது, எதிர்பார்க்கிறது, ஆசைப்படுறது. இந்த நம்பிக்கை, இந்த ஆதரவு யார் மேல வைக்கணும்? அல்லாஹ் மேல வைக்கணும். சரிங்களா? சரி. அப்ப ரஜா என்பது நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். சரிங்களா? அடுத்தது தவக்குல், பொறுப்பு சாட்டுறது, முழுக்க முழுக்க சார்ந்திருப்பது. அரபியில் தவக்குல்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு இபாதத்து தான். 5வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ்வின் மீதே நீங்கள் தவக்கல் வையுங்கள், பொறுப்பு சாட்டுங்கள், அவன் மீதே சார்ந்திருங்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய தவக்குலை கரெக்டாக வச்சீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பறவை போதில்ல, திரும்பி வரும்போது வயிறு நிரம்பிய நிலையில் வருது, அந்த பறவைக்கு எவன் உணவு ஊட்டுகிறானோ, உணவளிப்பானோ, அந்த ரப்பு உங்களுக்கு உணவளிப்பான். இப்போ இந்த தவக்குல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நாம வியாபாரம் பண்ண போறோம், அதுதானே? வியாபாரம் பண்ண போறோம், கடையை திறந்து வச்சிருக்கிறோம், வியாபாரமே நடக்கலை. இப்போ என்ன நினைக்கணும்? இதுக்கு இங்கே தான் தவக்குலுங்கிறது வரும். எனக்கு அவன் ரிஸ்க்கு தருவான். ஏன்னா என்ன படைச்சது அவன் தான். என்ன நம்பி ஒரு பொண்ணு மனைவி இருக்கா, பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு ரிஸ்க்கு அவன் தர வேண்டும். தரவில்லையானாலும் தருவான். எப்படி தருவான்? இப்போ நம்ம வந்து நடைமுறையில் அந்த மாதிரி சொன்ன சகோதரர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். காலையிலும் சாயங்காலம் வியாபாரம் நடக்கவே செய்யாது, கடையை பூட்ட போவார். அப்போ பார்க்க ஒரு வியாபாரம் என்ன செய்யும்? இந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்தால் எவ்வளோ வியாபாரம் நடக்குமோ அந்த வியாபாரம் அந்த டயத்தில் நடந்துடும். அன்னைக்கு நடக்காட்டாலும் அடுத்த நாள் என்ன செய்யும்? நடக்கும். இது அனுபவப்பட்டவர்கள் நம்மக்கிட்ட நினைச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை நம்பிக்கையாக வைக்கணும். இப்போ இங்கே பக்கத்தில் செய்தாலாம் குறுக்கிடுவோம். எப்படி தெரியுமா? பக்கத்து கடையில் வியாபாரம் நடக்கும், கொடி கட்டி பறக்கும், நம்ம அடிச்சுட்டு இருப்போம், வரவே மாட்டாங்க, ஒருத்தருமே வர மாட்டாங்க. இங்கே வந்து இப்போ தான் செய்தான் நினச்சிவான், என்னப்பா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார பாரு, நீ ஏதோ தப்பு பண்ணுற, அதனால தான் ஒருத்தரும் வர மாட்டேன் அவன் கடைக்கு, நீ அதை செய்து தர்காவுக்கு போய் பாத்தியா கித்தியா ஓதி ஒரு தாயத்தை தொங்க போடு. அப்படி ஆட்கள்லாம் உண்டு, அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஒரு கடையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு பெரிய கடை, ஏரியா வேண்டாம் ஊர் வேண்டாம், அந்த கடையில் வந்து ஃப்ரெண்டில் வந்து பிஸ்மில்லா 101 தடவை எழுதி தொங்க விடப்பட்டிருக்கு. பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லாவா எழுதி போட்டிருக்கு. உடனே அவன் நம்ம ஃப்ரெண்டு அவர்கிட்ட கொஞ்சம், நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் வில்லங்கமான ஆள். அப்போ கடை முதலாளிகிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி பிஸ்மில்லா தொங்க போட்டிருக்கீங்கள, எதுக்கு தொங்க போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அது 101 தடவை பிஸ்மில்லா எழுதி கடையில் தொங்க விட்டால் வியாபாரம் கொடி கட்டி பறக்கும், கோடீஸ்வரர் ஆயிடலாம்.
அப்படி அது யார் உங்களுக்கு சொன்னாங்க? அது அந்த தெருவில் ஒரு அஜரத்து இருக்கார்ல, ஓதி பார்க்குற அஜரத்து, அவர் எழுதி தந்தது. சரி, எழுதி தந்த அஜரத்து எப்படி இருக்கார் இப்போ? அப்படித்தானே? அவர் ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாரு. முதல்ல யார் கோடீஸ்வரர் ஆயிருக்கணும்? அந்த அஜரத்து கோடீஸ்வரர் ஆயிருக்கணும். அப்படித்தானே? அப்போ தான் கடைக்கார பார்க்க, ஆமாம் இல்லை உங்களை ஏமாற்றி விட்டுருக்காங்க. பிஸ்மில்லாவை கொண்டு போய் கடையில் 101 தடவை எழுதி விட்டா நீ உழைங்க. முதல்ல உழைச்சி தவக்கல் வைங்க. அல்லா மேலே தவக்கல், பிஸ்மில்லா மேலே தவக்கல் வச்சிருக்கீங்க நீங்கள். அது 101 தடவை எழுதி கடையில் தொங்க விட்டா வியாபாரம் நடக்கணும். யார் சொன்னது இப்படி? அப்போ தவக்கல் எங்கே இருக்குது? இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம பழைய காலத்தில், இப்பவும் லேட்டஸ்ட்டாக பார்த்துருக்கோம், எண்ணெய் பார் யோகம் வரும். எதை வச்சுருப்பாங்க? கழுதை போட்டா வச்சுருப்பாங்க. கழுதை போட்டாவை கடையில் வச்சா வியாபாரம் கொடி கட்டி பறக்கும். அப்படி உண்டும்ல? உண்டுமா? அப்படி நடைமுறையில் உள்ளது. இப்படி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. முஸ்லீம் மக்கள் என்ன செய்வாங்க? கடையில் வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எதை காட்டுதுன்னா, அல்லாவின் மீது நம்பிக்கையின்மை, தவக்கல் இல்லாதனுடைய வெளிப்பாடு. கழுதை போட்டா வச்சா வியாபாரம் நடக்கும், அதே மாதிரி ஒரு தாயத்தை கட்டி தொங்க விட்டா வியாபாரம் நடக்கும். இதெல்லாம் சமூகத்தில் நான் இன்ஷால்லா இந்த இபாதத்துக்கு தௌஹீதுக்கு எதிராக ஒன்று இருக்குது, ஷிர்க்கு. அதில் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம் இன்ஷால்லா. சரிங்களா? அப்போ அல்லாவின் மீது தவக்கல் வைக்கிற ஒரு சமூகம் யார் மீது தவக்கல் வச்சா? ஒரு தாயத்து மீது, ஒரு ஃபோட்டோவின் மீது, ஒரு பிஸ்மில்லாவின் மீது. இல்லை, பிஸ்மில்லாவுக்கு சிறப்பு இருக்குது, நான் அந்த பிஸ்மில்லா சொல்ல. சரிங்களா? பிஸ்மில்லாக்குன்னு சொல்லி இந்த மாதிரி 101 தடவை பிஸ்மில்லா எழுதி கடையில் தொங்க விட்டா அல்லது வீட்டில் தொங்க விட்டா அருளுக்குரிய மலக்கு வருவாங்க, அல்லாவுடைய ரிஸ்க்கு கிடைக்கும், பணக்காரர் ஆயிடலாம், கோடீஸ்வரர் ஆயிடலாம் என்கிற அந்த நம்பிக்கையை மார்க்க என்ன செய்யுது? கூடாது சொல்லுது. இப்போ தான் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், மூமின்களை பற்றி, நீ மூமினா இருந்தா என் மேலே நம்பிக்கை வை. ஏன்னா நான் தான் உன்னை படைத்தேன், உனக்கு ரிஸ்க்கு தரக்கூடியவன் நான் தான். நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம முதல்ல ஒரு வசனம் சொன்னோம் ஸ்டார்டிங்கில். எதுக்காக வேண்டிய எல்லாம் படைச்சா நம்மளை? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அதனுடைய தொடர்ச்சி என்ன வருது தெரியுமா? மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூனி இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மதீன் என்னெல்லாம் சொல்லலாம். மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்க். அங்கே எதை சொல்லலாம்? என்ன வணங்குறதுக்காக வேண்டி தான் உங்களை படைத்தேன், உங்ககிட்ட நான் ரிஸ்க் எதிர்பார்க்கலங்கிறான். வணங்குறதுக்கும் ரிஸ்க்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி பாருங்கள். அப்படிதானே? என்ன வணங்குறதுக்காக வேண்டி தான் உங்களை படைத்தேன், உங்களிடமிருந்து நான் ரிஸ்க் எதிர்பார்க்கல. நீங்கள் எனக்கு உணவளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் தான் உங்களுக்கு ரிஸ்க் தர்றேன், நான் ரிஸ்க் அளிப்பவன் அப்படின்னு நல்லா சொல்லலாம். ஏன் சொல்லுங்க, கொஞ்சம் அந்த லிங்க் பண்ணி அதை சம்மந்தப்படுத்தி பாருங்க. வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கேன், உங்கள்கிட்ட இருந்து ரிஸ்க் எதிர்பார்க்கல, நீங்கள் எனக்கு உணவளிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறான். நல்லா தேவையாச்சும் ஓகே. இப்போ நிறைய பேர் வணங்குறதுக்கு எதை தடையா சொல்றாங்க? சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன? நீங்க ரிட்டையர்டு கேஸு, நீங்க பள்ளிவாசல்ல இருப்பீங்க, ஒரு மாசம் மாசம் பென்ஷன் வருது, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, எங்களுக்கு அப்படியா? அப்படித்தானே சொல்லணும்ல? என்ன வணங்கு, ரிஸ்க்கு நான் தர்றேன் உனக்கு, நீ எனக்கு தர வேண்டாம். வணக்கத்திற்கு எதை தடையா சொல்றாங்க? பொருளாதாரத்தை, ரிஸ்க்கு தடையா சொல்றாங்க. உனக்கு ரிஸ்க்கு தரக்கூடியவன் நான், நீ அதை கொண்டு, அதனால வந்து நீ வந்து வணங்குறதுல வந்து என்ன செய்யாத, குறை வச்சிடாத. எப்படி அழகா அல்லாஹ் சொல்லலாம் பார்த்தீங்களா? அப்போ அந்த தவக்குலுங்கிறது இதெல்லாம் இருக்குது. இந்த நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் அனுபவத்தில் உள்ள சில விஷயங்கள், அனுபவசாலிகள் சொன்ன விஷயங்கள். இந்த மதியான சமயம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் படுப்பாங்க, அப்படிதானே? சில வியாபாரிகள் வந்து அந்த ஒரு அசர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் இருக்கும், பார்த்துருக்கீங்கள? அசர் நேரத்தில் சில இடங்களில், சில கடைகளை பொறுத்து சில வியாபாரங்கள் மாதிரி பிறகு, சில வியாபாரங்கள் இஷாவுக்கு பிறகு தான் நடக்கும், சில வியாபாரங்கள் கொஞ்சம் 10 மணிக்கு, இந்த மாதிரியான சமயங்கள், அந்த டயத்தை பொறுத்து தான் வியாபாரங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் இபாதத் என்று வரும் பொழுது செய்வாங்களா? ஆமாம், செய்ய மாட்டாங்க. என்ன காரணம்னா, அது எப்படி வியாபாரத்தை விட்டுட்டு வர முடியுமா? அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லா வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்களை சிறப்பித்து சொன்னான், அவர்கள் தொழுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா கொடுப்பதற்கும் கொடுக்கல் வாங்கலை காரணமாக சொல்ல மாட்டார்கள், வியாபாரத்தை காரணமாக சொல்ல மாட்டாங்கிறாங்க.
தொழுவலையாப்பா, வியாபாரம் தொழுவலையா, பிஸியாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது வேற, இது வேற. அது ஒரு இபாதத்து தானே. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற இபாதத்தும் வியாபாரமும் ஒரு இபாதத்து தான். நம்ம அதான் ஆரம்பத்தில் ஷார்ட்டாக சொல்லி இபாதத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது. சரி, ஓகே. இப்போ தவக்குல் அப்படிங்கிறது அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க பொறுப்பு சாட்டுறது, அவனை சார்ந்து இருப்பது, அவன் மீது நம்பிக்கை வைப்பது. எனக்கு அல்லாஹ் தான். இப்போ இதுக்கு உதாரணமாக நீங்கள் எதை பார்க்கலான்னு சொன்னால், மூசா நபியை துரத்திட்டு வர்றாங்க ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளமும். எதிரில் கடல், அவன் கொலவெறியோடு வர்றான். இப்போ அவங்க கூட இருந்தவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னாலாம் உதரக்கூன், நாம சுற்றி வளைக்கப்பட்டோம், முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸ், அவன் கையால் சாவணும், இல்லைன்னா கடலில் விழுந்து சாவணும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னாங்க? கல்லா, அப்படி இல்லை. என்ன சொன்னாங்க? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, என்னுடைய ரப்பு என் கூட இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டும். இதான் தவக்குலுங்கிறது. ஏன்னா அவன் கூட்டிட்டு போன்னு சொன்னதே யாரு தான்? அல்லாஹ் கடலை போட்டான், ஃப்ரெண்ட்ல கடலை வந்திருக்கு. இப்போ அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் மீது தவக்குல் வச்சோம்னா சாத்தியம் இல்லாத ஒன்றையும் அல்லாஹ் என்ன செய்வான்? சாத்தியப்படுத்தி தருவான். கம்பை வச்சு கடலை அடிச்சா கடல் விளக்குமா? விளக்காது, சாத்தியமே இல்லை. அன்பிலீவபிள் நம்ம சொல்லுவோம்ல, நம்பவே முடியாது. ஆனா அல்லாஹ் நாடுனா நடக்கும், மார்க் அடிப்படையில் நடக்கும். கம்பை வச்சு கடலை அடிச்சாங்க, 12 பிளவுகளாக அது என்ன செஞ்சிச்சு? பிளந்துச்சு. அது மலைய மாதிரி இருந்துச்சு. நல்லா சொல்லலாம், கத்தௌதில் அதீம், பிரம்மாண்டமான மலைய மாதிரி அந்த பிளவு இருந்துச்சு. அப்போ அவ யோசிக்கணும், அல்லாஹ் மேல தவக்கல் வச்சால் அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு அதற்கான பிரதிபலனை தருவான். நீங்க பாருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் கொலை பண்றதுக்கு குறைஷிகள்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. அப்படிதானே? எல்லாரும் வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. இப்போ கொலை வெறியோட நிற்கிறாங்க. ஒரு ஆள் கொன்னா தானே பிரச்சனை வரும். குறைஷிகள் உள்ள ஒவ்வொரு கிளையினுடைய ஒரு ஆள் வந்து கொன்னா என்ன நடக்க போகுது? ஏதாவது ஈட்டு தொகையை கொடுத்து தப்பிச்சுக்கலாங்கிற பிளான்ல தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? எல்லா குறைஷிகளுடைய கண்களும் திறந்து தான் இருக்கு, முழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பிளந்துக்கிட்டு தான் நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண் எடுத்தாங்க, எரிஞ்சாங்க. கண் திறந்திருந்தாலும் அவர்கள் எப்படி ஆயிட்டாங்க? கண்ணு தெரியாத குருடர்களாக ஆயிட்டாங்க. இதான் தவக்குலுங்கிறது. அல்லாஹ் தான் என்ன செஞ்சான்னா போக சொன்னான் அவன் ஹிஜ்ரத் பண்ணி. இப்போ கொலவெறியோட நிற்கிறாங்க. இப்போ அல்லாஹ் மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கை ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். தவக்குல் இருந்துச்சுன்னா அது ஒரு இபாதத்து. அந்த தவக்குல் இருந்தால் உலகத்தில் என்ன தேவையோ எல்லாவற்றையும் என்ன செய்வான்? அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் மேலே முழுக்க முழுக்க தவக்குல் வைக்கணும். சரி, ஓகே. இந்த தவக்குலுக்குள்ளே போனால் நிறைய போகலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. அடுத்தது வந்து ஈனாபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈனாபான்னா அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குதல், அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல். அது ஒரு இபாதத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா 39வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு, உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் மீளுங்கள், அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாம் ஒதுங்குகின்ற இடம் எங்க தான்? அல்லாஹ்விடம் தானே. எங்க போயிட்டு எங்க வந்தாலும் சரி, எங்க தான் போகணும்? அந்த இனாபா என்கிற பண்பு நம்மகிட்ட இருக்கணும். எங்கேயும் போக முடியாது உலகத்தில். நம்ம அதுக்கு உதாரணம் தான் யூனுஸ் நபி எடுத்துக்கலாம். அப்படிதானே? யூனுஸ் நபியுடைய வரலாறுல கிடைக்கிற பாடங்கள் இது மிக முக்கியமான ஒரு பாடம். இது என்ன? சமூகத்துக்கு தாவா பண்றாரு. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை என்ன? இனிமே எவன் கேட்க மாட்டான், நீங்க கிளம்பிடுங்க. என்னுடைய சுன்னா என்ன? அந்த சமூகத்தை அழிச்சிருவேன் நான். ஈமான் கொண்டவர்களும் அந்த நபியும் அந்த ஊரை விட்டு கிளம்பிடணும். அந்த ஊரை அல்லாஹ் அழிச்சிருவான். அதே மாதிரி தான் முந்தைய சமூகங்களை அழிச்சிருக்கிறான், பிந்தைய சமூகங்களை அழிச்சிருக்கிறான். இப்போ யூனுஸ் நபிக்கு அதான் சொன்னான் அல்லாஹ். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் அவர் கூட ஈமான் கொண்டவங்களும் கிளம்பி போயாச்சு. இப்போ வேதனை இறங்குறத அந்த மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அல்லாஹ் மன்னிச்சுட்டான். சந்தோஷமா ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போனவர் திருப்பி வர்றாரு. வந்து பார்த்தா இங்கே யார் இருக்கா? இந்த மக்கள்லாம் சந்தோஷமா கோபம் வந்துருச்சு இவருக்கு. என்னடா இது? அல்லாஹ் சொன்னதுனால தான் கிளம்பணும், அழிக்கவே இல்லையா? எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு சொல்லி கோபம் போயிட்டார். இப்போ அல்லாஹ் எங்கே போவ நீ? அப்படிதானே? கடலில் பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு டெஸ்ட் அல்லாஹ் வைக்கிறான். இப்போ அந்த கடலில் கப்பல் வந்து கவர்ந்துடும். ஒரு ஆள் இல்லாமல் அவனுக்கு ஒரு ஆளை குறைக்கணும். என்ன பண்ணுறது? சீட்டு குலுக்கி போடுவோம். போட்டால் போடக்கூடிய சமயத்துல எல்லாம் யூனுஸ் நபி பேரே வருது. தூக்கி போட்டாங்க.
அப்படிதானே? அப்போ பாருங்க, இப்போ இதை எதுக்கு எல்லாம் சொல்ல வரானா, என்கிட்ட கோவச்சிட்டு நீ எங்கேயும் போக முடியாது, என் கட்டளையை மீறி நீ எதுவும் செய்யவும் முடியாது, எனக்கு மாற்றமா நீ நடந்தாலும் என்கிட்ட தான் வரணும். நீ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றமே, இறந்துட்டா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அல்லாஹ் கிட்ட தான் வந்தோம், அவங்ககிட்ட தான் போக போகிறோம். மார்க்கை வந்து இலகுவாக ஆக்குது. சில விஷயங்களை ரொம்ப டென்ஷன்லாம் ஆக்கிட்டு இருக்காதப்பா, நீ என்ன டென்ஷன் ஆனாலும் நடக்கிறதா நடக்கும். அதுக்காக தேவையில்லாமல் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு பயங்கர டென்ஷனில் உட்காந்துருக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, நடக்கிறது தான் நடக்கும். அதுக்காக வேண்டி நீயே உடம்பு வருத்திக்கிட்டு இருக்கிற. பாப்பா தான் பெற்று வளர்த்தாங்க, மௌத்தா போயிட்டாங்க, இப்போ என்ன செய்யறது? அதுக்கு அன்பின் வெளிப்பாடாக அவன் என்ன செய்யணும்? ஒரு கவலை இருக்கும், அழுவும், அவ்வளோதான். அதுக்காக வேண்டி எனக்கு கை போயிருச்சு கால் போயிருச்சுன்னு சொல்லி காலம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தா, எல்லாருமே உலகத்தில் வர்றாங்க போகிறாங்க, போய்கிட்டே தான் இருக்கிறாங்க, நடக்கிறது நடக்கும். நம்ம யாருக்கிட்ட தான் போக போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் தான் செல்ல இருக்கிறோம். ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். நம்ம நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட தான் போக போகிறோம், தீமை செஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட தான். அல்லாஹ்விடத்தில் தான் ஒதுங்க வேண்டியது இருக்கிறது. அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அதை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுவே ஒரு இபாதத்து தான். இதுதான் அல்லாஹ் தஆலா கட்டளை போடுறான், அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் மீளுங்கள், அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அடுத்தது பாதுகாப்பு தேடுறது. அரபியில் வந்து இஸ்தியாதா என்று சொல்லுவாங்க. இஸ்தியாதானா என்னது? பாதுகாப்பு தேடுறது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. குல் அவுது பிரபில் ஃபலக்கு, குல் அவுது பிரபில் நாஸ், அதான் சொல்லலாம். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவுது பிரபில் ஃபலக், அதிகாலையின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா கலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுறேன். குல் அவுது பிரபின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ். இந்த ரெண்டு அத்தியாயமே எப்படிப்பட்ட அத்தியாயம்? பாதுகாப்பு தேடுகின்ற அத்தியாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த பாதுகாப்பு தேடுவது யார் இடத்துல தான்? அல்லாஹ். அது ஒரு இபாதத். இஸ்திஆதா என்பது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை அல்லாஹ் கிட்ட தான் என்ன செய்யணும்? தேடணும். அதே மாதிரி இஸ்திகாசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி? இஸ்திகாசானா என்ன? அபயம் தேடுறது. இந்த இஸ்திகாசாவுக்கும் இஸ்திஆதாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இஸ்திஆதானா என்ன? பாதுகாப்பு தேடுறது. எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறது? ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, மனிதனுடைய தீங்கிலிருந்து, விஷ ஜந்துக்களுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறது. பாதுகாப்பு தர்றவன் யாரு? இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம்னா, இந்த அரசியல் கட்சி நமக்கு பாதுகாப்பு தரும், இந்த அரசியல்வாதி பாதுகாப்பு தருவார், அப்படிதானே? இது உலகம் சார்ந்த ஒரு பாதுகாப்பு, அவ்வளோதான். இவங்களால பாதுகாப்பு தந்துட முடியுமா? ஒட்டுமொத்தமா எதுலேருந்து பாதுகாப்பு தரணும்? இவங்க என்ன பாதுகாப்பு தருவாங்க? சரி, பின்தங்கிய மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது சலுகைகளை தருவாங்க. நமக்கு எதிரி எவனா ஏதாவது பண்ணான்னா அவன்கிட்ட என்ன செய்வாங்க? அவனை கொஞ்சம் அடக்கி வைப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு இதுதான், அப்படிதானே? சைத்தானிடமிருந்து வருகின்ற தீங்கிலிருந்து பாதுகாப்பு தருவாங்களா? அப்படிதானே? இப்போ ஒரு எதிரி வந்து இஸ்லாமிய சமூகத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டான், பாதுகாக்க முடியுமா? பெலஸ்தீனை எடுத்துக்கிறோமே. பெலஸ்தீனத்தில் காசாக்கு மேலே இஸ்ரேல் ராணுவம் என்ன செஞ்ச 2 வருஷத்துக்கு மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ பாதுகாப்பு தர்றதா யார் தான் தரணும்? அல்லாஹ் தான் தரணும். யாராவது இன்னைக்கு பாதுகாக்க முடியுதா? நடக்குதா? அந்த மக்கள் அவன் நாட்டில் ஒரு குண்டை போட்டோன்னு ஓட்டிட்டான், துண்டக்கான துணியான்னு ஓடிக்கிட்டு இருக்கான், அப்படிதானே? ஓடனா தானே இஸ்ரேல் நாட்டில் உள்ள யூதர்கள். அப்போ இங்கே 2 வருஷத்துக்கு மேலே அது காலங்காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. பார்த்தா அதே நாட்டில் உட்காந்துருக்க அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க? தொழுகிறாங்க, இடிபாடுகளுக்கு இடையில உட்காந்துட்டு நோம்பு முடிக்கிறாங்க, எல்லாமே அங்கே நடக்குது, அப்படிதானே? அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பாதுகாப்பு கொடுக்குறான் அல்லாஹ், அவருடைய உதவி அங்கே இறங்குது. அந்த ஸ்திரத்தன்மை என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் அவன் கொடுத்துருக்கிறான். இப்போ பாதுகாப்பு தருவது யார்? நீங்கள் நல்லா பாருங்களேன். இந்த இஸ்ரேலுக்காரன் இத்தனை வருஷமாக குண்டை தூக்கி போடுறானே, அந்த குண்டை இஸ்ரேலுக்கு மேலே போட்டான்னா அன்னைக்கே இல்லாமல் ஆயிருக்கும், அப்படிதானே? இஸ்ரேலுங்கிற நாடே காலங்காலமாக வந்து பலஸ்தீனத்துக்கு மேலே குண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானோ, அதை ஒரு 2 வருஷமா, இப்போ ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம், இல்லை 1 மாதம் எடுத்துக்கிறோமே, இந்த குண்டை இந்த மாதிரியான ஒரு நிலையை இன்னொரு நாட்டின் மீது தொடுத்தா என்ன ஆயிரும்? அந்த நாடே இருக்காது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய ஒரு உதவியும் ஒரு பாதுகாப்பும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இஸ்திஆதா என்பது பாதுகாப்பு. இஸ்திகாசா அப்படின்னு சொல்லுவோம், அபயம் தேடுவது. அபயம் தேடுறதுனா என்ன? ஒரு ஆபத்து வந்துருச்சு, ஆபத்தில் மாட்டும் பொழுது துவா கேட்கிறோம்ல, அதுக்கு பிறகு என்னது? அபயம் தேடுவது, இஸ்திகாசா. இப்போ ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் நடக்குது. அந்த பத்ர் போரில் முஸ்லீம்கள் தரப்பில் வெறும் 313 பேர் தான். அவன் எத்தனை பேர்? 1000 பேர். அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்குது, சகாபாக்கள்கிட்ட
ஆயுதம் இல்லை, கொஞ்சம் காலம் தான் இருக்குது ஆயுதம். எப்படிப்பட்ட சூழல் நினைச்சு பாருங்க. இப்போ தான் இது ஒரு மிக ஆபத்தான ஒரு நிலை, சிக்கலான ஒரு சூழல் இது. இப்போ அல்லாவே சொல்லலாம், இது சூரா அன்பால் 8வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் அபயம் தேடி கொண்டிருந்தீர்கள். ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிச்சான். அன்னி முமித்துக்கும் அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், தொடர்ந்து வருகின்ற 1000 மலக்குகளை வச்சு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதிலளிச்சான், உதவி செஞ்சான். அப்படிதானே? அப்போ ஒரு ஆபத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல துவா கேட்கறோம்ல, அதுக்கு பேர் என்ன பேரு? இஸ்திகாசா, அபயம் தேடுதல். ஆபத்தில் மாட்டும் பொழுது அதுதான் போன கிளாஸ்ல நம்ம சொன்னோம், கடல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. வைதா அகஷியஹும் மௌஜுன் கல்லுலலி தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், ஆபத்து அல மூடுது, அது ஒரு பெரிய ஆபத்து. அப்போ அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. அந்த துவாவுக்கு பேர் என்ன பேரு? இஸ்திகாசா, அபயம் தேடுதல், பாதுகாப்பு தேடுறது. ஆபத்தில் மாட்டும் பொழுது, சிக்கல்ல மாட்டும் பொழுது கேட்குற துவாவுக்கு பேரு இஸ்திகாசா. இது யார் மேலே வைக்கணும்? அல்லாஹ் மேலே மட்டும்தான். இப்போ திடீர்னு ஒரு 2 பேர் அடிக்க வர்றாங்க, துரத்திட்டு வராங்கன்னு வச்சுக்கிறோமே, எங்களை கொஞ்சம் பாதுகாத்துக்கிறோங்க, எங்களை காப்பாற்றுங்கப்பா சொல்கிறாங்க, காப்பாற்றுறோம். இது கூடவா கூடாதா? தக்க சமயத்தில் எங்களை காப்பாற்றுனீங்க நீங்கள் அப்படி சொல்கிறாங்க, இதுவா அது? இப்போ இது எல்லாமே எப்படி எடுக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்வால மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒன்றை என்ன செய்யக்கூடாது? அடியான்ட்டு போய் கேட்கக்கூடாது. விளங்குதா? சரி, ஓகே. அடுத்தது அறுத்து பலியிடுறது, தபுகுன்னு அரபியில் சொல்லுவாங்க. அது தபுகுனா என்னது? அது ஒரு இபாதத். அறுத்து பலியிடுறது யாருக்காக வேண்டி அறுத்து பலியிடணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான். எல்லா திருமறை குர்ஆன்ல சூரா அன்ஆம் 122 123, குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், நுசுகி என்னுடைய அறுத்து பலியிடுறது, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே யாருக்கு தான்? அகிலங்களின் ரட்சகன் அல்லாஹ்வுக்கு தான். அப்படி நபியை நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அறுத்து பலியிடுறது யாருக்கு பண்ணணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை பிறந்தா 2 ஆடு கொடுக்கணும், பொம்பளை பிள்ளை பிறந்தா 1 ஆடு. இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் அறுத்து பலியிடணும். இப்போ இந்த குர்பானி கொடுக்குறது யாருக்கு? இது கொடுக்கலாமா? இது பண்ணலாமா? இதுவும் அல்லாஹ்வுக்கு தான். சரியா? இதுவும் அங்க பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லி அறுக்க போறோம். இது சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்வுக்கு செய்கின்ற இபாதத்து. அப்படிதானே? ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் தந்துட்டான், அல்லது பொம்பளை பிள்ளை தந்துட்டான், நமக்கு ஒரு ஜெனரேஷனை கொடுத்துட்டான் அல்லாஹ் என்பதற்காக சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்வுக்கு செய்கின்ற இபாதத்தாக அது. இது தர்கால போய் அவுலியாக்கள் பேரால் அறுப்பாங்க. அவுலியா பேரை சொல்லி என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. அது எதுக்கு அறுப்பாங்க? அந்த அவுலியா நமக்கு நாளைக்கு ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கிறோமே, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நிற்பார், அதுக்காக வேண்டி அதை சிறுக்கலை நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா? அப்படி சொல்லுவாங்க. அது கூடாது. அப்போ அறுத்து பலியிடுவது என்பது யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். சரி, அடுத்தது நேர்ச்சை பண்றது. நேர்ச்சை என்பது ஒரு இபாதத். அரபியில் நதிர் அப்படி சொல்லுவாங்க. நதிர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 76வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், யூஃபூன பின் நதிரி வ யகாஃபுன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள், நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். வ யகாஃபுன யௌமன், ஒரு நாளை பயப்படுவார்கள், அந்த நாளினுடைய தீங்கு பரவி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சரியா? நேர்ச்சைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம அந்த நேர்ச்சைங்கிறதுனால நம்ம சொல்றோம், நேர்ச்சை ஒரு இபாதத். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கு, டாக்டர்லாம் கொண்டு போய் காமிச்சாச்சு, சரியா வரல. யா அல்லாஹ், இந்த காய்ச்சலை மட்டும் நீ குணப்படுத்திட்டா ஒரு 2 நாள் நோன்பு வைப்பேனா, ஒரு 3 ஏழைக்கு உணவளிப்பேன் இப்படின்னு சொல்லி நேர்ச்சை பண்ணலாமா? என் மொபைல் பரீட்சை எழுதியிருக்கான், இப்போ 10th அடுத்து +2 பாஸ் ஆகணும். அவன் நல்லபடியாக பாஸ் ஆகிட்டான்னா ஒரு 10 ஏழைக்கு உணவளிக்கிறேன். என் மொபைல் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்கிறான், என் புள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கு, செலக்ட் ஆகணும். யா அல்லாஹ், எப்படியா செலக்ட் ஆக்கிரு. செலக்ட் ஆகிட்டான்னா நான் என்ன செய்வேன்? மாதம் சம்பளத்தில் நான் என்ன செய்வேன்? ஏழைகளுக்கு உணவளிப்பேன். இப்படி நேர்ச்சை பண்ணலாமா? ஏன் பண்ணக்கூடாது இப்படி? இது அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்கிறோம்? செக்கு வைக்கிறோம். அப்படிதானே? நீ செஞ்சா நான் செய்வேன்,
அல்லாஹ் வேணா நம்ம கிட்ட சொல்லலாம், நீ ஒழுங்கா இருந்தா நான் உனக்கு தருவேன் அல்லாஹ் சொல்லலாம். நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறோம், டிமாண்ட் பண்றோம். அப்படின்னா இதுல ஆப்போசிட் இருக்குது. நீ செய்ய, நான் எனக்கு இன்டர்வியூல அட்டன் பண்ணலைன்னா செய்ய மாட்டேன், அதான் அர்த்தம். ஆனா இங்க நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ் சொல்லானே, எப்படி எடுக்கிறது? எப்படி? அப்ப எப்படிதான் நேர்ச்சை வைக்கிறது? 10 பேருக்கு சோறு கொடுங்க, பார்த்து எடுத்து செய், அதானே? ரெண்டும் ஒன்று தான். எப்படி நேர்ச்சை கூடாது அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? சரி, ஓகே. இங்கே அல்லாஹ் சொல்லலாம், குர்ஆனுடைய வசனம், யூஃபூன பின் நத்ர். அல்லாஹ் ஒரு விஷயத்தை புகழ்ந்து சொல்கிறானேயானால் அது ஒரு இபாதத்து, அது மார்க்கம் அனுமதித்த ஒரு அம்சம். அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். சரி, ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு நபித்தோடர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, புவானா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜாகிலியா காலத்தில் நான் அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து அந்த நேர்ச்சையை நிறைவேற்றலாமா கூடாதா? இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, சகாபாக்களை விசாரிக்கிறாங்க, ஏப்பா அந்த புவானாங்கிற இடத்துல ஏதாவது ஜாகிலியா காலத்தில் சிலைகள் வணங்கப்பட்டு கொண்டிருந்துச்சா? இல்லையா, இல்லை, அப்படிலாம் சிலைகள்லாம் கிடையாது. ஜாகிலியா கால வழிபாடுகள் விழாக்கள் ஏதாவது நடத்தப்பட்டு இருந்துச்சா? இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவுஃபி பின் நத்ரி, உன்னுடைய நேர்ச்சையை நீ நிறைவேற்று, போய் அறுத்து பலியிடுங்கிறாங்க. ஹதீஸ் சரியான ஹதீஸ். போன கிளாஸில் வந்து நேர்ச்சை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லலையா? இந்த ஹதீஸை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, நேர்ச்சையினால ஒன்றும் நடக்காது, கஞ்சனிடமிருந்து பொருளாதாரம் வெளியில் வரும், அவ்வளோதானே? இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ரிவாயத்து. அதுக்காக வேண்டி நேர்ச்சை செய்யக்கூடாது என்பது அல்ல. நேர்ச்சை என்பது ஒரு இபாதத்து, நேர்ச்சை பண்ணலாம். ஆனால் இந்த நேர்ச்சையில் என்ன பண்ணக்கூடாது, டிமாண்ட் பண்ணக்கூடாது, நிர்பந்தம் பண்ணி நேர்ச்சை பண்ணக்கூடாது. இப்போ எப்படி நேர்ச்சை பண்ணலாம் அப்படின்னா, சும்மா ஒரு ஒரு நான் நோன்பு வைப்பேன், டிமாண்டே இல்லாமல், அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் ஒரு 3 நோன்பு வைக்கலாம்னு நினச்சிருக்கேன், ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன், விளங்குதா? இப்போ இதுதான் நேர்ச்சை. நீ செஞ்சா நான் செய்வேன் அப்படிங்கிறதல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் நாளையும் நேரத்தையும் இடத்தையும் என்ன செய்யலாம், நேர்ச்சையில் குறிப்பிடலாம். நாளை குறிப்பிடலாம், நேரத்தை குறிப்பிடலாம், காலத்தை குறிப்பிடலாம், இடத்தையும் குறிப்பிடலாம். எப்படி? இப்போ இடம்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு போனோமோ, சில ஊருக்கு போய் என்ன செய்யணும், ஒரு ஆடை வாங்கி அறுத்து ஏழைகள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காரு, அதான் நேர்ச்சை. இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போய் எப்போ, அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இத்தனை மணிக்கு அப்படி சொல்லார். இது பொதுவான நேர்ச்சை, இது கூடும், இதில் எந்த டிமாண்டும் இல்லை. சொல்ல விளங்குதா? நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு நோன்பு நோற்கலாம் என்று நினைத்திருக்கிறேன், 10 ஏழைக்கு உணவு கொடுக்கலாம் நினைச்சிருக்கிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல, அதுதான் அப்படி நேர்ச்சை பண்ணலாம், அது கூடும். அந்த நேர்ச்சையை தான் மார்க்கம் இங்கே சொல்லுது. அதுக்கு தான் உதாரணமாக அந்த ஹதீஸை நான் சொன்னேன். புவானா என்கிற இடத்துல நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை பண்ணியிருக்கிறேன், யார சொல்லலாம், அடுக்கலாமா கூடாதா? நமக்கு உள்ளது. எப்படி? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு எந்த ஒரு இபாதத், அதான் இபாதத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோமோ விடலாம். அதுக்கு ஆதாரம் இருக்குது. என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வத்துபாயில் சய்யாத்தல் ஹசனா தம்ஹுஹா, ஒரு தீமை நீங்க செஞ்சிட்டீங்களா, ஒரு நன்மையை செஞ்சிருங்க, அந்த தீமையை இந்த நன்மை என்ன செஞ்சிடும், போக்கிரும். அது பாவத்துக்கு பகரமா எந்த இபாதத்துமா, நேர்ச்சை மட்டும்தான் இல்லை, வேற எந்த வகையான இபாதத்தை நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம். ஆமா, அதுதான் இல்லை, அதாவது வெரி குட். இந்த மாதத்தில் இத்தனாம் தேதி அல்லது இந்த இடத்துல நான் ஒரு 2 நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்றது. எனக்கு உடம்பு சரியில்லை,
அது குணமானா நான் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிறது நேர்ச்சை தான். ஆனால் அப்படி என்ன செய்யக்கூடாது, அப்படி வைக்கக்கூடாது. அது இல்லாமல் பொதுவாகவே என்ன செய்யறது, நான் ஒரு 10 ஏழைக்கு உணவளிக்கலாம்னு நினச்சிருக்கிறேன், நான் நேர்ந்துருக்கிறேன். நியத்து தான் இங்கே நமக்கு என்னது, ஒரு 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 இபா ஒரு ஒரு அமல் வந்து எப்போ இபாதத்தா மாறும்னா நினைக்கும் பொழுது தான் இபாதத்தா மாறும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணேன். இப்போ குளிப்பு கடமையாயிருச்சு, சரியா? குளிப்பு கடமையாயிருச்சு. கடமையான குளிப்பு குளிக்கணும்ல, கடமையான குளிப்பு குளிச்சா அதுக்கு நன்மை. சும்மா குளிச்சா நன்மையா? குளிப்பு கடமையாயிருச்சு, சும்மா போய் சொக்கில் தண்ணி எடுத்து குளிச்சிட்டோம், இதுக்கு நன்மை இல்லை. ஆனால் இப்போ ஒது செஞ்சுட்டு கழுவ வேண்டிய உறுப்புகள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சோன்னு வைங்களேன், இது என்னது, இபாதத். இப்போ முதல்ல நம்ம நினைக்கிறோம் நோன்பு வைக்கணும் அப்படி இப்படி சொல்லி, அதுவும் என்னதுதான், அது எண்ணம். அதை நீ செய்யாட்டாலும் பிரச்சனை இல்லை, நேர்ச்சைங்கிறது செஞ்சாகணும். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், நோன்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நினைப்புக்கு செயலுடையும் கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. ஆனால் நேர்ச்சைன்னு சொல்லும்போது செஞ்சாகணும். இப்போ வழங்கிருச்சா? இப்போ சாதாரணமாக நம்ம இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து தினம் குர்ஆன் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது நேர்ச்சை இல்லை, இது எண்ணம், நல்ல எண்ணம். இதுக்கு செயலுடையும் கொடுக்கணுமா? கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், முடியாமலும் போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, சரி, கவனிங்க. இப்போ முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இதுக்கு போவோம். என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம? இப்போ கடைசியாக வந்து நேர்ச்சையை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா? டிமாண்ட் இல்லாமல் நேர்ச்சை வைக்கணும், அந்த நேர்ச்சையை நிறைவேற்றணும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க நினைச்சிருக்கோம்ல, எதுக்காக வேண்டி? சரி, எப்படி எடுத்துக்கிறோமே, ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு, நடந்ததுக்காக வேண்டி கொடுக்கலாம்ல நேர்ச்சை. நன்றியின் வெளிப்பாடாக நம்ம செய்வோம். இல்லை, அதான் அப்படிதான் செய்யணும்னு நம்ம சொல்ல வர்றோம். நம்ம அப்படி செய்யலை, இது வரைக்கும் பழக்கத்தில் இல்லை. அது அப்படிதானே? நம்ம வந்து சும்மா எப்படி நோன்பு வைப்போம், நீங்கள் கேட்கறது கரெக்டு தான். சும்மா எப்படி நான் அடுத்த மாதம் நோன்பு வைப்பேன், நம்ம எப்படி நேர்ச்சி வைப்போம், சும்மா 10 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம் எப்படி சொல்லுவோம், அப்படி தான் செய்யணும்னு மார்க்கம் சொல்லுது. புரிஞ்சுங்களா? இப்போ அதுக்கு தான் இந்த உதாரணத்து அதை விளங்குறதுக்கு தான் இந்த ஹதீஸ் சொன்னேன். எந்த ஹதீஸு? ஒரு மனிதர் வந்து இந்த புவானா என்கிற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை பண்ணியிருக்காரு. எதுக்கு பண்ணாரு? ஏதாவது ஒன்று நடந்தா பண்ணுவேங்கிறதுக்கா? இல்லை, கிடையாது. ரசூல் அதெல்லாம் கேட்கலையே. நம்மளா ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அந்த ஹதீஸில் அவர் ஏதாவது ஒரு நியத்தை வச்சிருப்பாரு, அதனால வந்து நேர்ச்சை பண்ணுறதா நினச்சிருப்பாரு, அப்படின்னு நம்ம அந்த ஹதீஸில் அப்படி இல்லை, சரிங்களா? அப்போ நம்ம என்ன விளக்குன்னா, அவர் சும்மா நினைச்சிருக்கிறாரு, நினச்சி நேர்ச்சை பண்ணியிருக்கிறாரு. நம்மளும் அப்படி நம்ம நடைமுறை இல்லாதனால நமக்கு ஒரு மாதிரியா இருக்காது, அப்படிதானே? இப்போ நடைமுறையில் நம்ம அதை அப்படி பண்ணுறது இல்லை, நேர்ச்சை அப்படி வைக்கிறது இல்லை. நம்ம டிமாண்ட் வச்சு தான் நேர்ச்சை பண்ணியிருக்கிறோம், அப்படி பழக்கம் ஆயிருச்சு. அதனால நமக்கு வந்து இது புதுசாக தெரியுது, எப்படி நம்ம வந்து டிமாண்ட் இல்லாமல் எப்படி நேர்ச்சை பண்ணுவோம். நம்ம அப்படி செய்யலாமே, அது மார்க்க அனுமதிச்சிருக்கல நமக்கு. ஆமாம், ஒரு காரியம் நமக்கு நடந்துருச்சு, நினைச்ச காரியம் நடந்து போச்சு, அதை அதுக்கு நன்றி செலுத்துகின்ற அடிப்படையில் ஒரு நோன்பு வைக்கிறதோ அல்லது ஒரு சதக்கா கொடுக்கறதோ உணவளிக்கிறதோ அது வந்து மார்க்கம் வந்து நமக்கு அனுமதிச்சிருக்குது. செய்யலாம். அது நம்ம இப்போ தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, சக்காத்து கொடுக்க எதுக்கு? அவன் தண்டனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே. இப்போ இபாதத்தை எல்லாம் செய்யறதுக்கான காரணம் என்ன? எல்லாம் என்ன, நீ தண்டிச்சிடாத, தொழுதுட்டேன், உன் தண்டனை நீ எனக்கு இறக்கிறாத, நோன்பு வச்சுட்டேன், நான் சதக்கா கொடுத்துட்டேன், என்னுடைய பொருளாதாரத்தை நசிக்கிறாத, அதான அர்த்தம். நம்ம இபாதத்தை செய்வதற்கான நோக்கமே என்னதுதான்? அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கணும், அவனுடைய அருளையும் பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து தப்பிக்கணும். இந்த இந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இதுதான் நம்ம சொன்னோம் ரஜாங்கிறது. ரஜான்னு ஒரு இபாதத்தை சொன்னோம்ல, ஆதரவு வைக்கிறது. நாம் செய்கின்ற எந்த இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும்? கூலி தரணும், அவன் அன்பு எனக்கு தரணும், என்ன தண்டிச்சிடக்கூடாது, நரகத்தில் போட்டுறக்கூடாது, சொர்க்கத்தை தரணும்
என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு வைக்கிறோம்ல, அதான் ரஜாங்கிறது. அதை தான் நம்ம பார்த்தோம். சரி, இபாதத்தில் இன்னும் 2-3 இபாதத் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன். சரிங்களா? அதாவது ரஹபா ஹுஷு ஹவுஃப் நம்ம சொன்னோம், ஹஷியா, அதான் இந்த மூணையும் சேர்த்தே சொல்லணும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே இடத்துல ஒரு வசனத்தில். அதான் ரஹபா ஹுஷு. ரஹபா என்றால் ரஹபால வந்து கைனு, இன்னொரு ரஹபால வந்து தலைப்பக்கட்டு ஹா, இன்னொன்னு ஹுஷு. ரகபா என்று சொன்னால் ஆசைப்படுறது, ரகபாங்கிறது அஞ்சுறது, ஹுஷுனால அதே தான், பணிவது உள்ளச்சத்தோடு இருக்கிறது ஹுஷுங்கிறது. இதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒரே வசனத்தில் இந்த மூணையும் சேர்த்து சொல்றான் அல்லாஹ். இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், 21ஆம் அத்தியாயத்தில் 90வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவங்க யாரு? நம் அருளை விரும்பியும் நம்முடைய தண்டனையை பயந்தும் நம்மிடம் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இவர்கள் அனைவரும் நம்மிடம் மிக்க உள்ளச்சமுடையவர்களாகவும் இருந்தார்கள். இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், இவர்கள் தான் நன்மையில முந்தக்கூடியவர்கள். வ யதுஊனனா ரகபம் வ ரஹபா, நம்முடைய அருளை எதிர்பார்த்தும் ஆசைப்பட்டும் நம்முடைய தண்டனையை பயந்து நம்ம கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வ கானு லனா ஹாஷியின், நம்மை தான் அவர்கள் அஞ்சி கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இப்போ ரஹபா ஹுஷு, இது மூணுமே என்னதுதான்? இபாதத்து தான். சரி, ஓகே. 21ல் 90 முதல் சொன்ன வசனம் இல்லை, அதை அழிச்சிருங்க. சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ். இப்போ இபாதத்தினுடைய வகைகளை வந்து நம்ம இந்த வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். இந்த இபாதத்துக்கு எதிரான ஒரு வாசகம் இருக்குது, தௌஹீதுக்கு எதிரான வாசகம். என்னது அது? ஷிர்க். இன்ஷா அல்லாஹ் ஷிர்க் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, எதிலெல்லாம் ஷிர்க் ஏற்படுகிறது அப்படிங்கிற சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த சான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி? சரி, ஆமாம், இபாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் சொல்லணுமா? அது டைம் இருக்கா? இல்லை, சின்ன சிம்பிள் தான், ஆதாரங்களோட இன்ஷா அல்லாஹ் சொல்ல நினச்சிருந்தேன். சரி, இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இபாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கான நிபந்தனைகள் 3. ஒன்று, ஈமான் இருக்கணும். சரிங்களா? ஈமான் இருந்தால் மட்டும்தான் எந்த இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். காஃபிர்கள் இருக்காங்களா இன்னைக்கு, இறை நிராகரிப்பாளர்கள், அவங்க ஏராளமான நன்மைகளை செய்கிறாங்களா இல்லையா? பிளட் டொனேஷன் பண்ணுறாங்க, ஏழைகளுக்கு உணவளிக்கிறாங்க, திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க, படிப்பு செலவுக்கு உதவி செய்கிறாங்க, கல்யாண மண்டபங்களை கட்டி ஃப்ரீயாக என்ன செய்யறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மருத்துவ உதவிகள் செய்கிறாங்க. இப்படி ஏராளமான சமூக பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கிறோம் அல்லாஹ்? ஏற்றுக்க மாட்டான். இல்லை, இந்த இபாதத்துகளுக்கான கூலியை அல்லாஹ் என்ன செய்யறான்? உலகத்தில் இங்கேயே கொடுத்துருவான், அதற்கான பிரதிபலன் இங்கேயே கிடைச்சிடும், ஆகிரத்தில் கிடைக்காது. ஏன்? ஏன்னா ஈமான் இல்லை. சரி, ஒன்று. இரண்டாவது, ஈமான் இருக்குது, ஈமான் இருந்தால் தான் அமலை ஏற்றுக்கிடுவான். ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் அமலை ஏற்றுக்க மாட்டான். ரெண்டாவது நிபந்தனை இல்லைன்னா என்னன்னா, இஹ்லாஸ் இருக்கணும். சரிங்களா? இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், இஹ்லாஸுக்கு ஆப்போசிட் என்னது? உள தூய்மைக்கு ஆப்போசிட் ரியா, முகஸ்துதி. இப்போ ஒரு 3 பேரத்துக்கு எல்லாம் நரகத்தில் போடுறான்ல, அது யாரு? ஒரு ஆலிம், ஒரு ஷஹீது, ஒரு செல்வந்தர். இந்த 3 பேர் சாதாரண ஆள் கிடையாது. இந்த 3 பேர் யாரு? இந்த 3 பேர் இல்லைன்னா சமூகம் இல்லை. நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு முஜாஹித், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு போர் வீரர். இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதுகாப்பு தர்றார், இஸ்லாத்தினுடைய எதிரிகளிடமிருந்து இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்கிறார். இன்னொருத்தர் ஆலிம், அவர் என்ன செய்யறாருன்னா, சைத்தானிடமிருந்து சமூகத்தை பாதுகாக்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வர்றார். அப்படிதானே?
அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி, ரசூல் நபிமார்களை அறிமுகப்படுத்தி, சைத்தானை எச்சரிக்கை பண்ணி, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அவங்களுக்கு ஊக்குவிச்சு, நரகத்தை பற்றி அச்சமூட்டி அவங்களை பின்படுத்தி கரெக்டாக கொண்டு வரார். இந்த 2 பேருக்கும் பொருளாதார ரீதியாக உதவி செய்யக்கூடிய யாரு? பணக்காரர். அவ்வளோதானே? இந்த 3 பேரும் ஒன்றோடு தொடர்பு உள்ளவங்க. இந்த முஜாஹிதுக்கு செல்வந்தர் பணம் கொடுக்கலன்னா ஜிகாத் பண்ண முடியாது. இந்த ஆலிமுக்கும் பொருளாதார ரீதியாக உதவி செய்யலைன்னா அவரும் சமூகத்தில் களத்தில் நிற்க முடியாது. அப்போ இந்த 3 பேருமே ஒன்றோடு தொடர்பில் உள்ள மிக முக்கியமான ஆட்கள். 3 பேரை தூக்கி போட்டுட்டான் அல்ல நரகத்தில். இந்த 3 பேரும் முஸ்லீம் தான், ஈமான்தாரி தான். ஏன்னா இந்த அமலை அல்ல ஏற்றுக்கிட்டானா? ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட இஹ்லாஸ் இல்லை, ரியா இருந்துச்சு, அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லை, மக்களுக்காக வேண்டி இருந்துச்சு. பெரிய ஆலிபா அவர் பயன்லாம் பண்ண கூட்டம் என்ன மாதிரி பேசுவார் தெரியுமா? 1 மணி நேரம் அவர் கிளாஸ் எடுத்தாருன்னு வச்சுக்கிறோமே, கண் கலங்க. அப்படியே அப்படி பேசணும் என்பதற்காக அப்படி நினைச்சாங்கன்னா, அங்கே நல்லெண்ணெய் இல்லாமல் போச்சுன்னா, இஹ்லாஸ் இல்லாமல் போச்சுன்னா போட்டுருவான் அல்லாஹ். முஜாஹிது நான் மட்டும் இல்லை, இஸ்லாமிய சமூகத்தை அன்றைக்கே துடைச்சிட்டு போயிருப்பான். எவ்வளோ பெரிய வீரம் தெரியுமாண்ணா? எனக்கு முன்னாடிலாம் அவன் வந்து நிற்க முடியாது அப்படின்னு மக்கள் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி பண்ணுனா அல்லாஹ் தஆலா அதையே ஏற்றுக்க மாட்டான். செல்வந்தர் அப்படித்தான், நான் பெரிய ஆளாகும், நான் மட்டும் அன்னைக்கு கொடுக்கல, சமூகம் ரொம்ப பின்தங்கி இருந்திருக்கும், நான் இல்லைன்னு அவ்வளோதான், ஒன்றுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாராட்டணும் புகழணுங்கிறதுக்காக வேண்டி செலவழிச்சிருப்பாங்க. அப்போ ஈமான் இருக்குது தான், ஆனால் என்ன இல்லை? இஹ்லாஸ் இல்லை. சரி, ஓகே. 2வது, ஈமான் இருக்குது, இஹ்லாஸும் இருக்குது, ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். 3வது பண்பு இல்லைன்னா என்னது? முதாபஅத்து ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அது அமைஞ்சிருக்கும் அந்த இபாதத். முதாபஅத்து ரசூல். இப்போ ஈமான் இருக்குது, இஹ்லாஸும் இருக்குது, ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லாதது. இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ 21 ரக்காத் சொன்னோம்ல, அவங்க ஈமான்தாரி தான், இஹ்லாஸ் இருக்குது, அல்லாஹ்வுக்காண்டி தான் பண்ணுறாங்க, ஆனால் யார் சொல்லலை அது? இப்போ பாங்கு சொல்லணும், சரி 21 ரக்காத்தாவது, அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே, 21 சொல்லலாம், 31 எவ்வளோ சொல்லலாம், நஃபில் தானே, அதில் நீ கட்டாயப்படுத்தக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. நம்ம நிலைப்பாடு 8+3 11 தான் தொழுகணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அதில் வந்து அறிஞர்கள் மத்தியில் என்ன இருக்குது? கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ இப்படி வச்சுக்கிறோமே, செலவாத்து எப்போ? பாங்கு சொன்னதற்கு பிறகு செலவாத்து சொல்லணுமா, பாங்கு சொன்னதுக்கு முன்னாடி செலவாத்து சொல்லணுமா? பாங்கு சொன்னதுக்கு பிறகு தான் செலவாத்து சொல்லணும். ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி அப்படி சொல்றாரு, சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்றாரு. இப்போ இவர்கிட்ட ஈமான் இருக்குது, இஹ்லாஸும் இருக்குது, ரசூலுல்லாஹ் மேல செலவாத்து சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தான் சொல்றாரு. இதை ஏத்துக்குவானா அல்லாஹ்? ஏன்னா இது ரசூலுல்லாஹ் சொல்லலை, சொல்லாதது. இப்போ அமலை அல்லாஹ் ஏத்துக்கிறேன்னா 3 நிபந்தனைகள்: ஈமான் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராது எதுவுமே நன்மையாக இருந்தாலும், அவர்கிட்ட ஈமான் இருந்தாலும், அதில் இஹ்லாஸ் இருந்தாலும் அல்லாஹ் இந்த 3ல் 1 இல்லைன்னாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? இந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஓகேங்களா? ஓகே, ஹைர். அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சில செய்திகள் நம்ம பார்ப்போம்.